கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருவள்ளுவர் குருவரை வணங்கி ஞான சம்பந்தமான அருள் செய்த முதல் 3 திருமுறை பதியங்கள் பேசிட்டோம். ஊழியர் போன்று பொழித்த புகழியர் போன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் இணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. முதல் திருமுறை திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த முதல் திருப்பதிகம். தலம் பிரமபுரம். தோடுடைய செவியின் விடையேறியோ தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் காடுடைய சுடலை பொடி பூசியின் காடுடைய சுடலை பொடி பூசியின் காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரார் முனி நாட்பணிந்தேத்த அருள் செய்த கேடுடைய மலரார் முனி நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனே அருணெறிய மறைவல்ல முனியதன் பொய்கை அலமேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவ தருணை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் குல்வினை தீர்த்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் குல்வினை தீர்த்தல் எளிதாமே வினை தீர்த்து எளிதாமே வல்லவர் குல்வினை தீர்த்து எளிதாமே. தலம் திரு தருமபுரம். பண் யாழ்மூடி. மதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ மதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை
மகிழ்வர் உதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நேடு அவர் பட சடை நேடு அவர் பட சடை நேடு அவர் பட சடை நேடு அவர் பட சடை நெடு 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 மூடியதோர் புனர வேதமோடேழிசை பாழுவதால் கடும் வெல்திரை வேதமோடு ஏழிசை பாடுவதால் கடும் வெல்திரை இறை நூறை கரை பொருது இறை நூறை கரை பொருது இறை நூறை கரை பொருது இறை நுரை 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 கரை பொருது விம்மி நின்று அயலே கரை பொருது விம்மி நின்று அயலே இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே காதவிழ் புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வண்டரை ஏழு போழு கோயில் பயில் ஏழு போழு கோயில் பயில் ஏழு போழு கோயில் பயில் ஏழு போழு கோயில் பயில் எழில் பொழில் குயில் 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 பயில் தருமபுரம் பதியே குயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே மேலும் தலம் திருவலஞ்சுழி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையாத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையாத்து முன்னமே போரி நல்விகை பயனிடை முழுமணி தரளங்கள் மனுகாவிரி சூழிருவரும் சூழி வானனை வாயாட பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மாதோர் பூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதவேதியும் ஞான சம்பந்தன் வாயின விற்றிய தமிழ் மாலை
கற்றுவல்தார் சோல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. நிறைவாக மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரம் நமச்சிவாய திருப்பதி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமே நன்னெறிக்கு உயிப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமே நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே எனக்குள் ஆகும் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரால் தகுவிப்பது நக்கநாமம் நமச்சிவாயவே நாதி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றவல்லாரெல்லாம் பந்த பாசும் அருக்கவல்லார்களே சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றவல்லாரெல்லாம் பந்த பாசும் அருக்கவல்லார்களே. திருச்சிற்றம்பலம். 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 வீடலாத வாயிலாயே விழுமியார்கள் நின்கடல் பாடலாத வாயிலா பரவ நின்ற பண்பனே காடலாத வாயிலாய் காபாலியானேல் கடின் மதில் கூடலாத வாயிலாய் புலாயதன்ன கொள்கையே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பரசமய கோளரியை பாலரா வாயலை பழனம் சூழ்ந்த சிறபுறத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் புறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குல தெய்வத்தை
விரவி எமை ஆழ்வை வென்றி மல விளங்களிற்றை விரும்பி வாழ்வார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை வெளிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீரவளவய புகழ் திருஞான சம்பந்த பாத மலர் கொண்டு திருத்தொண்டு பரவுவார். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் சால் தஞ்சோல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நாம் இங்கு சந்திப்பதற்கு துணையாய் இருக்கின்ற நம்முடைய கொங்குமண்டல் ஆடல் வல்லான் அமைப்பினருக்கும் சபரி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் மக்களுக்கும் மிக சிறப்பாக ஞானசம்பந்தருடைய திருமுறையை இவ்வளவு நேரம் காதுக்கினிய பாடிய என்னுடைய அன்பிற்குரிய உமானந்தனுக்கும் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். திருநீர் பூசி நாம் எல்லாம் மகிழ்ந்து வந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் வித்திட்ட பெருமகனார் திருஞான சம்பந்த சுவாமியுடைய குருபூசை நன்னாள் இன்றைக்கு. அதனால இன்றைக்கு நம்முடைய நிகழ்வே வாரந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வந்து கொண்டிருந்த நாம் கீர்த்தி திரு அகவலிலே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு அந்த கீர்த்தி திருவள்ளுடைய ஒரு பகுதியாக கூட சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் கீர்த்தி திருவள் என்பதே இறைவனுடைய திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொல்லி அடியார்களுக்கு அவன் எவ்வாறெல்லாம் எவ்வப்பொழுது இடங்களிலே வந்து எவ்வாறு ஆட்கொண்டான் அதை சொல்றதுதான் கீர்த்தி திருவள்ளுவர். இங்கே ஞானசம்பந்தருக்கு எவ்வாறு வந்து ஆட்கொண்டான் என்பதான் இன்னைக்கு சிந்தனை. அதனால அது நேரடியாக கீர்த்தி திருவள்ளுவர் இல்லாட்டாம் கூட பெருமானுடைய கீர்த்தியை சொல்லுகின்ற அகவல் தான். புகழ் மிகுத்து கீர்த்தி எல்லாம் புகழும் அகவல் அப்படிம்ப திருப்பெருந்துறை புராணத்துல. அதனால பெருமானுடைய புகழ்ல பல அதுல ஒன்று ஞானசம்பந்த பெருமானை நமக்கு தந்தருளியது. ஞானசம்பந்த பெருமானை எப்படியெல்லாம் உயர்வா பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கின்ற சைவ சமயத்தினுடைய ஆச்சாரியார்கள் 4 பேர்னு அதுல முதன்மையாக போற்றப்படுபவர் ஞானசம்பந்தர். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி முதல்ல அங்கதான் சொல்ல. சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த 4 கொற்றால் என் உயிர் துணையே. அந்த 4 முதல்ல பாடப்படுறது யாருன்னா ஞானசம்பந்த பந்தர். அதனால ஞானசம்பந்த பின்னாடி வந்த சுந்தரர் கூட திருத்தொண்ட தொகையில சொல்ற இல்லைங்களா, வெண்பராகும் பரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொண்டையான் வேணா அதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார், எம்பிரான் ஞான சம்பந்தற்கடியே என்பர். அவர் பிரான்னு சொன்னதே 2 பேரை தான். ஒன்னு இவரை சொல்றாரு, அடுத்தால திருமூலரை சொல்றாரு. இவரை எம்பிரான்பர், அவரை நம்பிரான் திருமூலன்பர். பிரான்னா சுவாமியத்தான் சொல்ற. அங்க ஞான சம்பந்தருக்கு வார்த்தை இருக்கு. ஞான சம்பந்தர் மேல எவ்வளவு ஒரு அன்பும் மதிப்பும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வச்சிருந்தாருன்னா ஞான சம்பந்தரைத்தான் தன்னுடைய குருநாதர் போல வச்சிருந்தாரு. அதனாலதான் சீர்காழிக்கு வரும் பொழுது சீர்காழி ஊருக்குள்ள வரல. ஏன்னா ஞான சம்பந்தருடைய திருவடிப்பட்ட இடம், ஞான சம்பந்தர் இருந்த இடம். அதனால அங்க நம்ம மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறார். பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழியும் உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கிங்கிறார். அதனால சீர்காழி ஊருக்குள்ளே வரலையா, அவுட்டர்ல போய்க்கிறார், உள்ள வேண்டாம். நான் பெருமான் ரொம்ப கருணை. அவர் அவுட்டர்ல போனவுடனே சுவாமி என்ன பண்ண அம்பாளோட அவன் அவுட்டர்ல போய் காட்சி கொடுத்து உள்ள கூட்டுவாங்க. அவன் அவ்வளவு கருணை சுந்தரர் மேல அவனுக்கு. இவர் ஊரை விட்டு வெளியே போனார்னா அவன் சீர்காழி ஊரை விட்டு அவன் வெளியே வந்துட்டான். சுந்தராங்க வான்னு சொல்லி அவன் எப்படி ஃபேமிலியோட போய் காட்சி கொடுத்து உள்ள வான்னு கூப்பிட்டுவாங்க. மாதும் தாமும் காட்சி கொடுத்தார். அப்படி கொண்டு வந்தான். இருந்தாலும் சுந்தரருக்கு அப்படி ஒரு, அதனால அவர் வந்து இந்த பித்தா திரைசூடி அப்படின்னு பாடினதே பாத்தீங்கன்னா அந்த சொற்றோட எங்கன்னா ஞானசம்பந்த தேவாரத்துல உள்ள சொற்றோட அதுல இருந்தா எடுத்து பாடுறாரு. எருக்கத்தம்புலியூர்ல பித்தா திரைசூடி என்று ஞானசம்பந்தர் சொன்ன சொற்றோட அதுல இருந்துதான் வந்து எடுத்தே வந்து பின்னாடி சுவாமி பித்தான் பாடுன்னு சொன்னா. ஆனா பித்தான்னு சொன்னது இவர் உடனே இவரா பித்தான்னு எடுக்கல. எங்கேருந்து எடுக்காருன்னா ஞானசம்பந்தர்கிட்ட சொல்ற.
அங்க இருந்துதான் வந்து திரு எருக்கத்தம்புலி ஒரு தேவாரத்தை அவர் சொல்றார். பித்தா பிறை சூடி அப்படின்னு ஒரு சொற்றொடர் சொல்றார். அதை அப்படியே எடுத்துதான் இவர் இங்க போடுறார். அப்படியெல்லாம் வந்து ஞானம் திருத்தொண்ட தொகை தந்த நம்முடைய சுந்தரர் ஞான சம்பந்தர் அப்படி போற்றி காட்டுறார். பொதுவா இந்த குரு பூஜை நாட்கள் என்று சொன்னாலே அந்த காலத்து பாரம்பரியம் என்னன்னா, ஒரு குரு பூஜை எப்படி கொண்டாட வேண்டும் அல்லது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஏதோ ஒரு கல்யாணம் நடத்தணும்னா எப்படி நடத்தணும் இருக்குல்லவா? கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் செய்யணும், மகளுக்கு சடங்கு நடத்தணும்னா எப்படி எல்லாம் செய்யணும், அதெல்லாம் வீட்டுல இருந்தோம். அது மாதிரி ஒரு குரு பூஜை நடத்தினா எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு ஞானசம்பந்தருடைய குரு பூஜைனா முதல்ல செய்ய வேண்டியது என்னவா, ஞானசம்பந்தருடைய 3 திருமுறைகளையும் முதல்ல பாராயணம் பண்ணணும். 4147 பாட்டு இருக்கு. 4147 பாட்டையும் படிக்கணுமா? இன்னைக்கு ஒரே நாள்ல படிக்க முடியாதுன்னு நினைச்சா நேரத்தை ஆரம்பிக்கணும், முடியாதுன்னா அதுக்கு முந்தின நாளே ஆரம்பிக்கணும். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, கொங்கு நாட்டுலதான் நம்முடைய தென்சேரி மலையில கடந்த 3 நாட்களாக ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை முற்றுவல் பண்ணாங்க. இப்ப முற்றுவதலை முன்னின்று நடத்தியது அங்க வந்து கரூர்ல இருந்து அந்த ஓதுவாரும் நம்முடைய அன்பிற்குரிய மங்கையர்கரசி அக்காவும் 3 நாள் அங்கேயே இருந்து இன்றைக்கு காலையில உங்கள் பாராயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது காலையில 5 மணி, ஏன்னா குருபூசை மத்தியானத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு 3 நாளா இரவும் பகலுமா பாடி முடிச்சிட்டான். இது ஒரு பகுதி. அதே போல என்ன பண்ணணுமா, அந்த அருளாளர்கள் மீது பாடப்பட்ட பாடல்களை முழுசும் பாடணுமா. ஒரு குருபூசைன்னா எப்படி கொண்டாடணும்னு மரபு சொல்றாங்க. அப்படின்னா ஞானசம்பந்தருடைய புராணம் கிட்டத்தட்ட 1400 பாட்டு பாடுறாரு. அந்த 1400 பாட்டையும் பாடணுமா. அந்த 1400 மட்டும்தானா இல்ல, பின்னாடி 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் அவர் மேல நிறைய பதிவுகள் பாடி வச்சிருக்காரு, அதை பாடணுமா. அப்போ ஒரு ஞானசம்பந்தருடைய குருபூசைன்னா ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் எல்லாம் பாட வேண்டும், ஞானசம்பந்தர் மீது ஏனையோர் பாடிய பாடல்கள் எல்லாம் பாட வேண்டும். இப்படித்தான் குருபூசை கொண்டாடணும். நமக்கு இன்னைக்கு 2 காலம் அவசரத்துல ஏதோ ஒரு பாட்டை பாடி ஒரே ஓட்டமா ஓடி அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது ஒரு மரபு. அந்த வகையில நம்முடைய தென்சேரி மலை ஆதீனத்துல இப்படி எல்லாம் செய்கிறார்கள். இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி சேக்கலார் சம்பல் குரு பூஜை நடந்தது. பெரிய புராணத்தை 3 நாளா முற்றுவல் செஞ்சாங்க. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சித்திரை சதயம் அப்பர் சாமிகள் குரு பூஜை நடந்தது. 4-5 தேவார 5-6 3 திருமுறையும் முற்றுவல் செஞ்சாங்க. அது பெரிய சிறப்பு. இது வந்து எதுக்கு சொல்லணும்னா, ஒரு குரு பூஜையை கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடணும் அதுக்காக சொன்னோம். இன்னைக்கு இயல்பா நமக்கு அமைஞ்சது ஒரு திருவருள். ஏன்னு சொன்னா, தற்செயல் என்று சொன்னாலே திருவருள் செயல் பாரு சுவாமி சிவஞான சுவாமி. அதனால இன்னைக்கு தற்செயலா அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம இங்க சந்திக்கிற நாள்ல ஞானசம்பந்தர் குரு பூசை அமைய. அதனால போன வாரம் நான் ஐயாட்ட சொன்னேன், அடுத்த வாரம் இந்த மாதிரி ஞானசம்பந்தர் குரு பூசை அப்படின்னா ஞானசம்பந்தர் நாளாகவே வைத்துக் கொள்ளலாம். நாம சொல்ல, ஞானசம்பந்தருக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை பாருங்க. அவரு எழுந்தருளி வந்துட்டாருங்க. அதனால ஞானசம்பந்தரே இங்க எழுந்தருளி வர அவருக்கு ஒரு வழிபாடும் இன்னைக்கு பண்ணோடு அவர்கள் அந்த பதியங்களை பாடவும் இருக்கிற நேரத்துல சில செய்திகளை நினைவு கூற வேண்டும். அவ்வளவுதான். தெரியாதுன்னு அவங்க சொல்ல போறது இல்லை, எல்லாரும் தெரிஞ்சதுதான். அதுல சில செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்று நினைப்பு. அவருடைய வரலாற்றிலேயும் சில செய்திகள், அவருடைய வாக்கிலிருந்தும் சில செய்திகள். இந்த அருளாளர்களுடைய தோற்றத்தை எல்லாம் சொல்லும் பொழுது சேக்கலார் சம்பல் என்ன சொல்வார், அவர்கள் இங்க இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னு சொல்வார். என்ன காரணத்துக்காக வந்தார்கள் அல்லது என்ன பயன் என்று சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்றார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அலையில் கலைத்துறை தலைப்பு அருந்தவத்தோர் நெறிவாழ மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார்னு அப்பர் சாமியுடைய வரவை சொல்ற. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அப்படின்னா திலகவதியார் பிறந்து சில வருஷங்கள் கழிச்சு அலையில் கலைத்துறை தலைப்ப எல்லா விதமான கலைகளும் சிறந்து விளங்க அருந்தவத்தோர் நெறி வாழ அப்படின்னா முக்தி இன்பம் போன நினைக்க சாதுக்கள் அவளுடைய நெறியும் சிறப்புடன் விளங்க மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார்னு காரணம் சொல்றார். அதே மாதிரி இப்ப ஞானசம்பந்தருக்கு ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா? ஆமா, சொல்லியிருக்கிறார். ஏன்னா வரலாற்றுல நம்ம பெரிய புராண வரலாறுல படிக்கும் பொழுது நாவுக்கரசர் முடிஞ்சுதான் ஞானசம்பந்தருக்கு வரும். அதனால அப்ப ஞானசம்பந்தர் வரலாறு வரும் பொழுது அங்கே ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா சொல்றாரு. 5 பாடல்கள்ல சொல்றார். ஞான சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை சேக்கலார் சொன்னது போல ஏனைய எந்த அடியாருக்கும் இவ்வளவு விரிவா அவர் சொல்லவில்லை. அது உறுதியா சொல்லிடலாம். ஆங்காங்கு சொல்றார் அவங்க வந்த நோக்கத்தை. ஆனா ஞான சம்பந்தருடைய வருகை என்னவெல்லாம் காரணத்துல வந்தது,
இது ஒரு வகையில பார்த்தா வரலாற்று ரீதியா தமிழக வரலாறு நமக்கு தெரியும். கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த காலம் வந்து நமக்கு ஒரு இருண்ட காலம். அதற்கு களப்பிரர் காலம் என்று பெயர். அப்ப நம்முடைய சமயம் இதெல்லாம் கலாச்சாரம் இதெல்லாம் மாறி போச்சு. சமணர்கள் அவர்களுடைய ஆட்சி, மன்னருடைய ஆட்சி, அதனால மக்கள் திசை மாறி இருந்தார். அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் அந்த நிலை மாறி மீண்டும் சைவம் வந்து கொடி பறந்தது என்று சொன்னால் 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் ஒரு சேர் வந்து அவர்கள் செய்த பணி. அவர்கள் வந்து செய்து ஆரம்பிச்சு வச்ச பணி 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் வந்து அது இருந்தார். இன்னே வரைக்கும் சைவத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாம வச்சிருக்கிறார். காரணம் அவங்க 2 பேரும் பண்ணாங்க, 3 பேரும் பண்ண வேலை. அதுல ஞானசம்பந்தரும் அப்பரும் கிட்டத்தட்ட ஒரே காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்ப ஞானசம்பந்தருடைய வருகைய சேக்கலார் சுவாமிகள் சொல்ற ஊர் சிறுகாலி நமக்கு தெரியும், தந்தையார் சிவபாதர், அம்மா பகவதி அம்மா, அதெல்லாம் தெரியும் கதை. அந்த வருகையை சொல்ற ஞானசம்பந்தருடைய யாரையும் ஜோசியர்ல இருந்ததுலாம் ஞானசம்பந்தருடைய ஜாதகம் மாதிரி இதுவரைக்கும் ஒரு ஜாதகமும் அமையல. இதற்கு முன்னாடியும் அமையலையாம், பின்னாடியும் அமையலாம். நான் நல்ல ஜோசியம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு அப்படி ஒரு ஜாதகம் அமையாதுங்கிறார். அமையாதுங்கிறது அப்படின்னா சுவாமி இன்னொரு ஞானசம்பந்தர் மாதிரி யாரையாவது அனுப்புனா தான் உண்டா? அது சொல்றாரு 12 கட்டத்துல ஜோசியர் சொல்றார், ஒரு கட்டம் எப்படி ஏதாவது உச்சத்துல இருக்குமா, 2 கட்டம் உச்சத்துல இருந்தா ரொம்ப பெருசா, 3 கட்டம் உச்சம்னு அமைகிறது ரொம்ப ரேரம் அப்படின்னு சொல்றேன். ஞானசம்பந்தருக்கு எப்படி இருந்ததுங்கிறார். அவர் சொல்றார் சேக்கலார், அது கண் முதல் போல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே. சார் 9 கிரகம் 9 எங்க இருக்குன்னாரு, 9 உச்சத்துல இருக்கேன்னாரு. அப்படியே சொல்றாரு. அதுக்கண் முதல் சூரியன் முதல் கோல் அனைத்தும் அப்படின்னா யாரு? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த பாம்பு 2, அது ராகு, கேது, சூரியன், எல்லாம் சூரியன், சந்திரன் எல்லாருமே பார்ட்டி அவ்வளவு பேருமே டாப் ஆர்டர்ல நிற்கிறார். சாமி எப்படி அமர்கிறான் பாருங்க. அதுக்கண் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க. ஒவ்வொரு கோலும் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி நிற்கிறான். பெருக்க வலியுடன் நிற்க பேணிய நல் ஓரையள, அந்த பிறந்த நேரம் நல் ஓரையா, நல் ஓரையள திருக்கிளரும் ஆதிரை நாள். திருவாதிரை நட்சத்திரம் என்னெல்லாம் சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம். அதனால திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க. இதெல்லாம் காலம். இப்ப காரணம் சொல்ல போறேன். நல்லா முதல் காரணம் சொல்ற பரசமய தருக்கோழியனர். பிற சமயங்களுடைய தருக்கம்னா நாங்க தான் பெருசுன்னு வச்சிருந்தா பாருங்க, அது அவ்வளோத்தையும் இந்த ஒரு ஆள் காலி பண்ணாங்க. அவரு காலி பண்ணது நியாயமா 2 பேரை, ஒன்னு சமணரை, இன்னொன்னு புத்தரை. 2 பேரையும் காலி பண்ணார். ஏன்னா அப்ப சமணர் தான் மேலோங்க நின்னாங்க, புத்தர்கள் கொஞ்சம் நின்னாங்க, 2 பேரையும் காலி பண்ணிட்டார். அதான் சொல்றாரு பரசமய தருக்கோழிய முதல்ல. அடுத்தது சைவ முதல் வைதீகமும் தலைத்து ஓங்க. ஏன்னா இது 2ம் அப்ப ரொம்ப கிளார போயிடுச்சு. இந்த சமணத்தினாலேயும். ஏன்னா சமணத்துல வந்து என்ன பெரிய சங்கடம்னா, ஒரு சிவபெருமானை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சமணத்துல உள்ள பெரிய சங்கடம், அவங்க சில நெறிமுறைகள், புலால் சாப்பிட மாட்டேன், அது இது பிற உயிருக்கு துன்பம் விளையக்கூடாதுலாம் சொல்ற மாதிரி சொன்னாலும் அடிப்படையா தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமானை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவஞான சுவாமி வைணவ சமயத்தை ஏன் புறச்சமயத்துல கொண்டு வச்சாங்கிறது காரணம் எழுதுவார். 2 காரணம் எழுதுவார். அதுல ஒரு காரணம் எழுதுவார், உடையான் அல்லாதானை உடையானன கோடலாலும் எழுதினார். கடவுள் அல்லாதாரை கடவுள் வச்சதுனால புறச்சமயம் போட்டு போயிட்டார். உடையான் அல்லாதானை உடையானன கோடலாலும் உடையானுக்கு பரிணாமம் கூறுதலானும்னு 2 காரணம் எழுதுவார். அது மாதிரி இங்க என்ன பண்ணாங்க, இவங்க பண்ண பெரிய தப்பு, சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளல, பெரிய தப்பு. அதனால சைவத்துக்கு அங்க பெரிய ஒரு ஆட்சி பீடம் இல்லை. சமண மன்னன் அப்படி இருந்தான். நம்ம ஞானசம் அப்பர் சமய வரலாறுல எல்லாம் பார்க்கிறோம். அதனால சமணர்களுடைய சூழ்ச்சி அப்படி எல்லாம் இருந்தது. அதை காலி பண்ணி சைவம் திரும்ப மேல வர முதல் காரணம் சொன்னார் பரசமய தருக்கு ஒளிய. 2வது காரணம் சைவமும் வைதீகமும் தலைத்து ஓங்க. அடுத்தால சொல்ற
அருமையான வார்த்தை சொன்னார். தொண்டர் மனம் களி சிறப்பாரு. தொண்டர்னாலே யாருன்னாரு? சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் தொண்டர். தொண்டு செய்தவன் தொண்டர்னு வெறுமன சொல்லப்படாது. இதுதான் சைவத்தில் உள்ள சிறப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், அன்பர் அப்படின்னு சொன்னா அன்பு செய்யறவன் அன்பர் கிடையாது. அன்பர்னா யாருன்னா சிவபக்தர்னு ஒரு எழுந்தார். சூத்திரத்துல அன்பரோடு மரியின்னு வரும், 12ஆம் சூத்திரம். செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மரியே. அன்பர்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அன்பு செய்பவர் அன்பர். மெய்கண்டாரே உரை எழுதுறார். அந்த அன்பரோடு மரியே என்பதற்கு மேற்கோள் எழுதுறாரு. என்ன எழுதினார் பாருங்க. இனி அன்பர்களோடு இணங்குக எழுதல, இனி சிவபக்தர்களோடு இணங்குக. அப்ப சிவபக்தர்கள் தான் அன்பர்கள். இது எழுதினதுக்கு அப்புறம் தான் தாய்மான ஒரு பாட்டு நமக்கு புரியுது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் பராபரமே. சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யற வாய்ப்பு கிடைச்சிட்டா நமக்கு வாழ்க்கை என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? அன்பர் பணி செய்யன்னா யாரு? சிவதொண்டு அடியார்களுக்கு பணி செய்யற வாழ்க்கை கிடைச்சிட்டா இன்ப நிலை தானே வந்துடுதுன்ட்டு. அப்ப அன்பர் என்று சொன்னால் சிவனடியார். அது மாதிரி தொண்டர் அப்படின்னு சொன்னா யார்? அதனாலதான் நாவுக்கரசரை அறிமுகப்படுத்தும் பொழுதே சேக்கலார் சுவாமிகள் திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாளனர். அந்த திருத்தொண்டுன்னு யாரு? சுவாமிக்கு சொல்லு. அதை செய்யற தொண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனடியார்னு அர்த்தம். ஆனால தொண்டர் மனம் களி சிறப்ப. 3வது காரணம், அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சி உருமாறு ஒரு வாழ்க்கை அமைவதற்காக வருகிறார் ஞான சம்பந்தருங்கிறார். ஏன்னா இவ்வளவு நாள் சிவனடியார்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க. திருநீரே இல்ல, சிவன் கோயில்கள் மூடப்பட்டிருக்கு, கோயில்களுக்கு ஒரு இது இல்ல, அங்க வேற ஏதோ ஒரு சமயத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த அடியார்கள் எல்லாம் மனம் புழுங்கி சங்கடப்படுறாங்க. இனிமேல் உங்களுக்கு காலம் வந்தாச்சுங்கிறாரு. ஞானசம்பந்தர் உள்ள வந்துட்டார். அதனால தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்பன். தூய திருநீற்று நெறி, திருநீற்று நெறிதான் இனிமேல் இந்த உலகத்தை ஆளப்போகிறதுங்கிறாரு. ஞான சம்பந்தருடைய வருகை எதை உறுதிப்படுத்த போதான்? எல்லா பக்கமும் திருநீற்று நெறி விளங்க போகுதுங்கிறார். அதை காமிச்சார். இது அவ்வளவு இங்க சொன்னாரு. ப்ரூஃப் என்னன்னா பின்னாடி இந்த 1000 பாட்டி படிக்கணும். படிச்சார். மதுரைக்கு வரார். சமணம் அங்க. இவர் மதுரைக்கு வர்றதே மங்கையர்க்கரசியார் திரும்ப அங்க சைவத்தை கொண்டதுக்காகத்தான் இவரை கூப்பிடுறாங்க. மதுரைக்கு வந்து இறங்குறார். அப்ப மதுரையில 2 பேர் மட்டும், த ஹோல் ஆஃப் பாண்டியா கிங்டம்ல 2 பேர் மட்டும் சைவத்தில் நிக்கிறாங்க. ஒண்ணு மகாராணியார், மகாராணி இல்லைங்களா, பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார். இன்னொன்னு சோழ நாட்டிலேயே பிறந்து அவங்க கூட இங்க சீதனமா கூட ஒண்ணு சேர்த்து கொடுத்து விட்டார் உங்க அப்பா. யாருன்னாரு? இந்த மந்திரி குலச்சிறையார். அவங்க அப்பா கொடுத்த சீதனம் எப்படி இருக்கு பாருங்க. மகளுக்கு கொடுத்த சீதனம் என்னன்னா, இவனை கூட வச்சுக்கங்க மாப்பிள்ள, இவன் நல்ல அமைச்சரா இருப்பான் உங்களுக்கு அப்படின்னு மருமக பிள்ளைக்கு கூட அனுப்பிச்சு விட்டார். யார? குலச்சிறைங்கிற மந்திரியார். இது 2 மட்டும்தான் சைவம், மிச்சம் அவ்வளவு சமணத்துல இருக்கு. அதனால இப்ப ஞானசம்பந்தர் மதுரைக்கு வர பாண்டிமாதேவியே நேர போய் வரவேற்க முடியாது. யார் அனுப்புறது? எல்லாமே வேற கோஷ்டி. அதனால என்ன பண்ணாரு? குலச்சிறையார நீங்க போய் கூட்டு வந்துருங்க. அவர் வந்து இறங்குறாரு. இவர் போய் வரவேற்கிறார். வரவேற்கிற இடத்த சேக்கலார் சுவாமி சொல்லுவா, ஞானசம்பந்தர் அடியார்கள் எல்லாம் புடைசூழ நிக்கிறாங்க. குலச்சிறையார் வந்து விழுந்தாரா. விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கிறேன். அடியார்கள்ட்ட கேட்கிறாரு, இவர் யாருங்கிற? பாண்டி நாட்டுடைய அமைச்சர் குலச்சிறைங்கிற. அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தர் அவரை தூக்குறாரு. எந்திரிச்ச உடனே சொன்னார், சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப் பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவள்ளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தன உய்ந்து வென்றுகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். மதுரையில இனிமேல் திருநீருக்கு பஞ்சம் இல்லை, உங்க திருவள்ளி பட்டாச்சு. உள்ள வந்த உடனே அதுக்கப்புறம் நான் காலையில கூட சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. அனல்வாதம் புனல்வாதம் அது இது அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மன்னனை இது பண்ணார். மன்னனுக்கு இது பண்ண சொல்லி மந்திரமாவது நீர் பாடுறாரு. திருநீற்றுக்கனே ஒரு பதியத்தை பாடி கொடுத்து எல்லாம் முடிஞ்சது. கடைசியில நல்லபடியா பாண்டி நாடு சைவத்துக்கு மாறுச்சுன்னு செய்தியை எங்க கொண்டு சேக்கலார் சுவாமி வைக்கிறாருன்னா, ஞானசம்பந்த புராணத்தை சொல்லல, மங்கையர்க்கரசியார் புராணத்தை கொண்டு வச்சார். மங்கையர்க்கரசியார் இங்க விளங்கும் திருநீற்றொழியின் மேன்மையும் படைத்தனம் என்பார்னார்லாம். அது நடந்ததுங்கிறத அங்க உண்டு. எங்கள் பிரான் சன்பெயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி
பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்களல் எம்மால் போற்றலாமே. ஞானசம்பந்தரை கொண்டு வந்து மீண்டும் மதுரையிலே திருநீர் எங்கும் கிடைக்குமாறு செய்த மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை வணங்குபவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். மங்கையர்க்கரசியார் திருவடி வணங்குறேன்னு சொல்லல, மங்கையர்க்கரசியாருடைய திருவடியை வணங்குறவர்களுடைய திருவடிகளை வணங்குறேன். மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம் வளவர் குல கொழுந்து வளைக்கை மானை செங்கமல திருமணந்த கண்ணினாடால் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வ பாவை. தென்னர பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் குலத்துக்கே பழியா இருக்குமா. காலங்காலமா சைவத்தை வளர்த்த பரம்பரைசாரி இந்த பாவம் மாபாவி அநியாயமே சமணத்துக்கு போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு ஒரு பேர் பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு இந்த பேரை மாத்தினவங்களாம். தென்னர் குல பழி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திரநீர் பரப்பினாலே போற்றுவார்களல் எம்மால் போற்றலாமே. அதுதான் இங்க முன்னாடி வச்சார். தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப ஏழு உலகும் களி தூங்க. ஏழு உலகம்ங்கிறார். இந்த லோகம் மட்டும் இல்ல, மேலூர் வருகை எல்லா லோகமும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஞானசம்பந்தருடைய வருகை. ஏழு உலகமும் களி தூங்க அண்டர் குலம் அதிசயிப்ப. இங்க இப்படி ஒருத்தர் அவதாரம் செய்தார். தேவர் லோகத்துல பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னா பாருங்க. அண்டர் குலம் அதிசயிப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு உலகத்துல எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு குழந்தை எங்க அவதரித்திருக்குதாமே அப்படின்னு. அண்டர் குலம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக. ஏன்னரு சமணர்கள் காலத்துல வேள்விக்கு தடை இருந்தது. மறை வழக்கமில்லாத பாவிகள் இவர் தான் பாருங்க சமணர்கள். மறை வழக்கம் ஏன்னா அவங்களுக்கு வேதத்திலே உடன்பாடு, சாமி மேலே உடன்பாடு, அப்புறம் வேதத்துல இப்படி உடன்பாடு கிடையாது. அதனால வேத உடன்பாடு இல்லைன்னா வேள்விக்கு எங்க இடம் ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்களெல்லாம் என்ன சொல்றாரு, சமணர்களை பாவிகள்னார். அப்ப சமணர்கள் ஆட்சியில எவனும் வேள்வி நடந்து ஐயர் அவங்க எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்துருந்தான். இப்ப திரும்ப அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு. அதனால அதையும் சொல்றார். அந்தனர் ஆகுதி பெருக. அருமையான வார்த்தை செய்ய. வன் தமிழ் செய்தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப. அருமையான சொன்னார். வன் தமிழ் செய்தவம் நிரம்பனர். தமிழ் செய்த தவம் ஞானசம்பந்தருடைய வருகைங்கிற. தமிழுக்கு அது எங்கன்னா ஞானசம்பந்தருடைய தமிழ் மொழிக்கு ஞானசம்பந்தர் செய்தது அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு 3 திருமுறையா 4147 பாட்டு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 383 பதிகம். அந்த 4150 பாட்டுங்கிறது முதல்ல தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு சொத்து முதல்ல. அது மட்டும் இல்ல, இலக்கிய அமைப்புகள்ல புதிய புதியனமாக நிறைய செய்து தந்த பெருமை அவருக்கு. மாலை மாற்றுங்கிறார், மொழி மாற்றுங்கிறார், திரு இருக்கு குரல்ங்கிறார், நாலடி மேல் வைப்புங்கிறார், கோபத்திரியம்ங்கிறார், ஏகபாதம்ங்கிறார். எவ்வளவு இதெல்லாம் திரு இருக்கு குரல்ங்கிறார். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்துல அதிகம் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படியான ஒரு அமைப்பை நிறைய தமிழ் மொழிக்கு தந்தவரு. ஆனால் அந்த மொழி செய்த தவம் ஞானசம்பந்தருடைய வருகையா. தன்னை சொல்லும் பொழுதே தமிழ் ஞான சம்பந்தம் தானே பேசுறார். அவர் தன்னை பேசுறப்பவே தமிழ் வரகங்கிறார், தமிழாகிறாருங்கிறார் ஞான சேக்கலா சுவாமிகள். அதனால தன்னை இவரே சொல்லிக்கிறார் தமிழ் நாதன்கிற. நாதன்னா தலைவன் அர்த்தம். தமிழுக்கு தலைவன் தன்னை இவரே சொல்றார் தமிழ்நாதன் பர் ஞானசம்பந்தர் வாக்கு. இப்படி எல்லாம் தமிழோட தொடர்புபடுத்தியே தான் தன்னை ஒவ்வொரு பதியத்துல முடிக்கும் பொழுதும் அப்படிதான் பேசுறார். அதனால வன் தமிழ் செய்தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப. பெரிய தவம் செய்தவர்கள் அவர்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறுமாறு வந்தாருங்கிறார். ஞானசம்பந்தருடைய வருகை எவ்வளவு சொல்லிட்டு போற. இதோட முடிக்கல, இன்னும் அடுத்தல சொல்ல. திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற. எல்லா திசைகளுடைய பெருமையையும் தென் திசைக்கு சேர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன்னாரு ஞானசம்பந்தர் எங்க இருக்கார். எல்லா திசைகளுடைய பெருமையும் எங்க இருக்குன்னாரு தென் திசை. நம்ம இங்கதான் தென் திசையில் வென்றேற. இசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல. ஞானசம்பந்தருடைய வருகையினால இசை உலகுக்கு பெரிய பெருமை. இவ்வளவு நேரம் பாடினாங்க பண்ணோட. நீங்க என்னதான் சொல்லுங்க, அந்த பாட்டை நம்ம இப்படி இப்படின்னு வாசிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கும் அந்த பண்ணோட பாடும் பொழுது எப்படி இருக்கும் பாரு. இல்ல, பண்ணொன்ற பாடுதல் அப்படிங்கிறப்போ
அதனுடைய அதுக்கு 22 பண்கள் ஞானசம்பந்தர் பாடி இன்னைக்கு கையில கிடைச்சது. பாடினது எவ்வளவு? ஏன்னா கிட்டத்தட்ட 109 பண்கள் இருந்ததுங்கிற முன்னாடி ஒரு குறிப்பு சொல்றாங்க, 1000க்கு மேற்பட்ட பண்கள் இருந்ததுன்னு ஒரு குறிப்பு. அது குறிப்பளவில் தான் இருந்தது. 109 பண்கள் இருந்ததுங்கிறாங்க. யாழ் நூல்லே அதை குறிப்பிடுறாரு உள்ளானவர்கள். அதுல இப்ப நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 20 அவ்வளவுதான் கிடைச்சது. அதுல ஞான சம்பந்தரை 22 பண்ணல பாக்குறாரு. அப்ப அது இசை உலகிற்கு கிடைச்சது. இன்னும் கூட ஓதுவாமூர்த்திகள், மூத்த ஓதுவாமூர்த்திகள், எனக்கு இசை பத்தி தெரியாது, மூத்த ஓதுவாமூர்த்திகளோட பேசும் பொழுது அவர்களுடைய கிடைத்த செய்திகள், இன்னைக்கு இருக்கிற கர்நாடக இசைக்கு மூலம் தமிழ் இசைங்கிறார். அது நம்ம எந்த அளவுக்கு நாம அந்த இசையை போற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பண்ண சொல்லி நட்டபாடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அது கம்பீர நாட்டைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிதானம்மா? கம்பீர நாட்டை தானே. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, நட்டபாடையில இருந்து வந்தது கம்பீர நாட்டை. ஆனா இப்ப நம்ம சொல்லும்போது எப்படி ஆயினதோ, கம்பீர நாட்டையில இருந்து நட்டபாடை மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அப்பதான் வயலின் வாசிக்கவருக்கு தெரியுது. அவங்க சொல்லாங்க, என்ன பாடுறவங்களுக்கு உள்ள பிரச்சனை சார், நட்டபாடைன்னா வயலினுக்கு தெரியாது சார், அவருக்கு கம்பீர நாட்டைன்னு தான் இழுக்காரு. சரி, நீங்க வேற நாட்டுக்கு போனீங்கன்னா அவன் மொழியில பேசினா தானே அவனுக்கு புரியும். அதனால அவன் மொழி கம்பீர நாட்டை இல்லையா? அவன்கிட்ட போய் நீங்க பஞ்சமம்னா புரியாது, என்ன சொல்லணும், ஆகத்தின்னு சொன்னாதான் அவனுக்கு புரியுது இல்லைங்களா? அப்படித்தான் அவனுக்கு சௌராஷ்டிரம்னா தான் அவனுக்கு புரியுது, அரிகாம்போதினா தான் அவனுக்கு புரியுது. இப்படித்தான் சொல்ல வேண்டிய. இதுல என்ன வேடிக்கைன்னா, மூத்த ஓதுவாமூர்த்திகள் சில பேரோட பேசும்போது சொல்றாங்க, தமிழ் இசையில இருந்து பிறந்தது அதுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது சொன்னாதான் வெளியே தெரியுது, நம்ம பண்ண சொன்னா நமக்கு தெரிய மாட்டேன். உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம்னு ஒரு நூல் எழுதினார். அதுல இந்த பண்களுக்கு உள்ள கட்டளைகள் ஒன்னொன்னுக்கும் எவ்வளவுன்னு எழுதுறாரு. அவர் சொல்லி இருக்கிற அளவு கட்டளைகள் எல்லா பண்ணுக்கு இன்னைக்கு இருக்கான்னு அதுவே இல்லை. நட்டபாடை 8 கட்டளை, திருமுறை கண்ட புராணத்துல 8ங்கிறார், 4 தானே இருக்கு. இன்னும் 4 ஞானசம்பந்தர் பாடி அந்த பதியம் நம்ம கிடைக்கலையா, இல்ல என்ன நடந்தது தெரியல. ஆனா உமாபதி சிவாச்சாரியர் சொன்னாரு, நட்டபாடலே கட்டளை 8ஆம்னு வர்றாரு. வியாழ குறிஞ்சிக்கு 4ன்னு படுறா, 4 இருக்கு. இப்படி அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு தமிழ் இசைய பேசி வச்சிருக்கிறாங்க. ஆனா காலத்தால மாறிடுச்சு, இருந்துட்டு போட்டோம். ஞானசம்பந்தரோட வருகையை சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க, இசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல, அசைவில் செல்லும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல. எல்லா வழக்குன்னா மொழி, எல்லா மொழிகளையும் தவிடுபடியாக்கி மேல என்ன மொழி நிக்கும்ங்கிறார், தமிழ் நிக்கும்ங்கிறார். ஞானசம்பந்தர் வருகையினால சொல்றார், அசைவில் அப்படின்னு, அசைவியல் அப்படின்னு அர்த்தம். அசைவில்லாத செல்லும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல, இசை முழுதும் மெய் அறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக சொல்லிட்டே போறார். தாளுடைய படைப்பென்னும் தொழில் தன்மை தலைமை பெறனர். தாளுடைய படைப்பென்னும் தொழில் தன்மை, படைப்பு தொழிலாம். அப்ப 5 தொழிலை சுவாமி செய்யறார். அதனுடைய முதலாவது சொல்ல செய்தி என்னன்னா படைத்தல். அப்படித்தானே ஆரம்பிக்கும், படைத்தல், காத்தல், அழித்தல். அந்த படைத்தல் தொழிலை அவன் ஏன் செய்யறான் அப்படின்னா, நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு. அப்ப நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கினாத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், முக்தி இன்பத்துக்கு போறோம். அப்ப முக்தி இன்பம் நம்ம போறதுக்காக பெருமானுடைய கருணை இந்த 5 தொழில் செய்யறது. அந்த 5 தொழில் செய்யற நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு ஞானசம்பந்தருடைய வருகை என்ன சொல்றாரு, ஆன்மாக்களை எல்லாம் முக்தி பேருக்கு எடுத்துட்டு போவோங்கிற. ஒரு குழந்தை பிறந்துங்கிறப்போ என்னெல்லாம் காரணம் சொல்லிட்டு வராரு. அது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அது பின்னாடி சிகேசைய உரையில் எழுதுறாரு, சுந்தரமூர்த்தி ஏன் எழுதுவார், நம்போன்றோர்க்கு படைப்பு என்பது வினை வயத்தால். ஆனா ஞானசம்பந்தருடைய தோற்றம் வினை வயத்தால இல்லை. வினை வயத்தால வராத ஒருத்தர் வினை வயத்தால சுவாமி நம்மளை காப்பாற்றணுங்கிறத குறிப்பா எழுதுறார். அவருடைய இது அதுக்கெல்லாம் இல்லை, அதை சொல்றார். ஆனால் சொல்லிட்டு அடுத்த ஒண்ணு சொல்றார், நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க
நாளுடைய அது நாளும் நாளும் இந்த உலகம் நிகழ்காலம் பின்னாடி வரக்கூடிய நாளை கழிச்சு அடுத்த வருஷம் நவை நீங்க நவைன்னா துன்பம்னு அர்த்தம். நம்முடைய துன்பம் எல்லாம் இன்றும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்குவதற்காக ஞானசம்பந்தர் வாராராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானசம்பந்தருடைய பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தா போறோம், ஒரு காலம் துன்பம் வராது. அதற்காக அந்த துன்ப நிவர்த்தியாக நமக்கு பதியங்கள் தருவதற்காக அந்த குழந்தை பிறக்குது. அது சொல்றாரு. அதனால நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க வாளுடைய மணி வீதி வளர்காலி பதிவாள சீர்காழியினுடைய புகழ் உலகமெங்கும் தெரிய சீர்காழி பதிவாள ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக. பெருமான் திருத்தோணியில இருக்கின்ற பெருமான் சிவபெருமான் அவனுடைய அருள் உலகமெல்லாம் பெருகுமாறு இன்னும் சொல்லிட்டே போறாரு. எவ்வளவு சொல்லிட்டு போறாரு. வருகை காரணம் அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட. அவம்னா பாவம். இந்த பாவத்தை பெருக்குகின்ற புல்லறிவு அப்படின்னா அறிவில்லாத அமன் முதலாம் சமணர்கள். அமன்னா சமணர்கள். அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள்னாரு. அந்த சமயங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னாரு, நம்மள பிறவியில உண்டு தள்ளுது. நம்ம சமயம் என்ன பண்ணுதுன்னாரு, பிறவியிலிருந்து வெளியெடுக்குது. அதனால பிறவிகளுக்குள்ள தள்ளக்கூடிய அந்த சமய நெறிகள் எல்லாம் பாழ்பட அழிய நல் ஊழிதோறும் தவம் பெருக்கும் சண்பையிலே ஒவ்வொரு ஊழி காலத்திலும் எஞ்சி நிற்கின்ற தவத்திலே உயர்ந்த சீர்காழி. அதனால தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராஸ்தரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும். அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயங்குற பொருட்கள் இயங்காத பொருட்கள் எல்லாம் சிவமாம் தன்மை பெற சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தாருங்கிறார் சேக்கலார் சுவாமிகள். இந்த 5 பாட்டும் ஞான சம்பந்தருடைய வருகைக்கு என்னன்னு இவ்வளவு காரணம் சொல்றார். இப்படி சொல்றார். இதை விட இன்னொரு பெரிய சிறப்பு சொல். இப்படி எல்லாம் வந்துட்டார். உதாரணத்துக்கு இப்போ டெலிவரி ஆயாச்சு சார். டெலிவரி ஆகுறது காரணம் கூட சொல்லிட்டார். இப்ப டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறார் சீர்காழியில. அப்பொழுது அப்படின்னா அங்க குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஊர்ல ஒரு அம்மாவுக்கு குழந்தை. இது எல்லா ஊர்லயும் எல்லா நாள்லயும் நடக்கதான். சீர்காழியில அந்த வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு. சரி, ஊருக்கு எப்படி இருந்ததுங்கிறார். அப்பொழுது பொற்புரு திரு கழுமலத்தோர் எப்பெயரினோரும் அயல் எய்தும் இடையின்றி மெய்ப்படு மயிர் புலகம் மேவி அறியாமே ஒப்பில் களி கூறுவதோர் ஒப்புற உரைப்பார். அந்த ஊர்ல இருக்கவங்க யாரு என்னன்னு பேரு தெரியாதவங்க எல்லாருமே அவருடைய உளமெல்லாம் புலகாங்கிதம் அடையும் மாதிரி மகிழ்ச்சி அடைந்தார்களாம். என்ன காரணமும் தெரியல. இன்னமும் சார் காலையிலே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சார் நடந்தது? அது ஒண்ணு சொல்ல தெரியல. எல்லாருக்குமே அப்படி. வாதோர் பண்ணது சொன்னார் பாருங்க. சுவாமி மேல ஒரு பெரம்படி அடிச்ச உடனே எல்லாருமே இது மாதிரி ஒரு ஞான சம்பந்தர் வந்த உடனே எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. எங்க கொண்டு வைக்கிறாங்க செய்தி சேக்கலார். ஆனால எல்லாம் எப்பெயரினோரும். எப்பெயரினோரும்னு என்ன அர்த்தம்? இந்த யாருன்னு தெரியல. எல்லாருமே எப்படி இருந்தாரு? மெய்ப்படு மயிர் புலகம். அப்படியே மயிர் கூச்சறிற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியில அவங்களுக்கு. புலகம் மேவி அறியாமை. என்ன காரணம்னு தெரியல. அறியாமே ஒப்பில் களியினர். ஒப்பு இல் களி அப்படின்னா ஒப்பில்லாத மகிழ்ச்சி. இத மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வாழ்க்கையில பார்த்தது. அப்படி ஒரு மகிழ்ச்சி கூறுவதோ ஒப்புற உரைப்பார். ஒருத்தர் சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. சிவன் அருள் என பெருகு சித்த மகிழ் தன்மை இவன் இது நமக்கு வர எய்தியது என்பார். இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு ஏதோ சிவன் அருள் தான் காரணம் அப்படி பேசுறாங்களாம். சொல்றாங்க. செய்தி வருதான். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் அவன் வரு நிமித்தம் இது என்று அதிசயித்தார். கவுனியர் குலத்துல ஒரு குழந்தை தோன்றுது, அதுதான் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம்னு சீர்காழி மக்கள் பூரா மகிழ்ச்சியா இருந்தாங்கிறார். அப்ப ஞானசம்பந்தருடைய வருகையை எப்படியெல்லாம் சேக்கலார் சுவாமிகள் பார்த்திருக்கா பாருங்க. அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர். அதுதான் முதல்ல இந்த வரலாற்றுல தோற்றத்திலே இவ்வளவு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடம் எங்க அப்படின்னா அந்த சீர்காழி குளத்தங்கரையில போனது, அழுதது, பாடினது. அந்த இடத்துல ரொம்ப நயமா ஒரு செய்தியை சொல்றார். என்ன சுவாமி அங்கதான் ஆட்கொள்ற.
அந்த செய்திய சொல்லும் பொழுது ரொம்பவே ரொம்ப உருக்கமா ஒரு செய்தியை வந்து சொல்ற. கதை தெரியும். சிவபாதேவர் கூட போனாரு அப்படின்னு வந்து சொன்னாரு. குளத்தங்கரையில அப்பா குளிக்க உள்ள போனாரு, ஒரு கரையில இருந்தாரு, அழுதாரு. அது எங்க பார்த்து அழுதாரு அதெல்லாம் சொல்ற. அப்பா விட்டு இது வரைக்கும் பிரிஞ்சு இருந்ததில்லை. அதனால அப்பா அங்க உள்ள முங்கின உடனே வந்து தேடினார். தேடினது அப்பாவை, ஆனா அழுதது அப்பா பார்த்து இல்ல. அதுதான் வித்தியாசம். அப்பாவை தேடி அழுதுருந்தா குளத்தை பார்த்து அழுதுருக்கணும், குளத்தை பார்த்து அழல. அழுதது எங்கன்னாரு, திருத்தோணி சிகரத்தை பார்த்து. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா, அப்பாவை காணும் நினைப்பு வந்துதான். அந்த நினைப்பு சேக்கலார் சுவாமிகள் சொல்ற, இதுக்கு முன்னாடி அவ்வப்பொழுது இந்த நினைப்பு வந்துதான். எந்த நினைப்பு வந்துதான்? போன பிறகு உள்ள நினைப்பும் அப்பா அம்மாவா சுவாமி கூட இருந்த நினைப்பு வந்தது. அப்பப்ப அழுதாரம் சின்ன பிள்ளையில. நம்ம சின்ன பிள்ளையில அழும் பொழுது சொல்றோம், அது குழந்தை சார் எதுக்கோ அழுது, நேற்று ராத்திரி என்னமோ தெரியல தூங்கவே இல்லை அழுதான் அப்படிங்கிற பாருங்க. அது ஞான சம்பந்தம் நம்ம மாதிரி அழுதுருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, சின்ன குழந்தை அழுதுட்டு சொல்லல, அப்பப்பா அப்பா அம்மா ஞாபகம் வந்து அழுதுட்டு அப்படிங்கிறாரு சேக்கலார் சுவாமிகள். அப்பவே இருக்கு ஞாபகம் இருக்கு. அதனால எங்களை வந்து அழுத குழந்தை அந்த இடத்த சொல்லுவார் சேக்கலார். என்ன உருக்கமா சொல்லுவார், அந்த குழந்தை எப்படி அழுதுச்சுங்கிறார். அழுததை வீடியோ எடுத்துருக்கிறார். கண்மலர்கள் நீர் ததும்ப அழுதாரா, கை மலர்களால் பிசைந்து கண்ணை கசைக்கிட்டு அழுதுகிறார். வண்ணமலர் செங்கனி வாய் மணி அதரம் புடை துடிப்ப, அதரம்னா உதடு, இந்த உதடு அப்படியே துடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அழுகை. சின்ன குழந்தை அழுகை எப்படி மனுஷன் கவர் பண்ணிருக்கு. சேக்கலார் சுவாமியோட உண்மையா சார். இந்த நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு அப்புறம் பாடுறாரு. அப்படியே வீடியோவில் எடுத்துருக்கிறார். இந்த குழந்தை அழுகதை எப்படி சொல்றாரு. கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனி வாய் மணி அதரம் புடை துடிப்ப. இது இப்படி புடை துடிப்ப, இது இப்படி அழுத சத்தத்துல என்ன நடந்ததுன்னாரு, எண்ணில் மறை ஒலி பெருக, வேத ஒலி எல்லா பக்கம் பரவிச்சான். இது இங்க வாயை அசைக்கும் பொழுது என்ன வந்திருக்கான், எங்க அப்பா காணு இப்படி அழலையா. ஆள ஆரம்பிச்ச உடனே என்ன வந்ததுங்கிறாரு, வேத ஒலி. எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதுகலிப்ப. சார் நம்ம ட்ரெயின்ல செல்லாம் போகும்பொழுது நமக்குன்னு வரும். நம்ம அப்பர் பர்த்ல இருப்போம், மிடில் பர்த்ல ஒரு 8 மாசம் ஒரு பிள்ளை ராத்திரி பூரா ஆகும் நம்ம தூங்க விடாம. சிலருக்கு அந்த எல்லாத்துக்கும் அந்த இருக்குமான்னு தெரியல. இல்ல அது எனக்கு மட்டும் தான் அப்படி அழுகான்னு தெரியல இல்லைங்களா, நடக்கும். அப்ப ஒரு குழந்தை அழுகுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. கார் வயர்ல கூட்டு போகப்படாதா, பாவம் அந்த பிள்ளைய கொண்டு ட்ரெயின்ல வச்சு நம்ம தூக்கத்தை இங்க எடுத்தாங்க. என்ன நமக்கு நேரம் சார், நமக்கு வருத நேரம் நம்ம கோச்சிலேன்னு வந்து சேருங்க பாருங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த குழந்தை அழுத உடனே எப்படி இருந்துதான், எண்ணில் மறை ஒலி பெருகை எவ்வுயிரும் குதுகலிப்ப. எவ்வுயிரும் போட்டார், எம்மானிடர் என்று சொல்லல. அதை கேட்ட பசுமாடு கண்ணுக்குட்டி யானை புலி அதெல்லாமே மகிழ்ச்சி ஆயிட்டுதான். எவ்வுயிரும் குதுகலிப்ப புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமை அழுது அருளினார். பெருமன அழுதார் என்று சொல்லாம சேக்கலார் சாமிகளை வார்த்தை முடிக்க முடியல. அழுது அருளினார். அந்த அழுகைதான் எப்படியெல்லாம் அழுது அப்படியே சொல்ற. மெய் மேல் கண் பனி துளிப்ப அப்படின்னா அந்த அழுத சொட்டு கண்ணீர் மேல விழுந்துதான். மெய் மேல் கண் துளி பணிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார். அருமையா சொல்றாரு. எங்க பார்த்து அழுதாருங்கிறார். எதுக்கு அழுதாருன்னு சொல்றாரு. தம்மேலை சார் உணர்ந்தோ, தம்மேலை சார் உணர்ந்தோன்னு ஒரு காரணத்துக்கு போடுறாரு. அப்படின்னா என்னவா, அவர் நினைச்சாராம், சேக்கலார் சுவாமி நினைக்கிறார், சுவாமி கொடுத்ததே 16 வருஷம், அதுல 3 வருஷம் இப்படி வாழா கழிஞ்சு போச்சு, இன்னும் 13 வருஷத்துல என்னெல்லாம் செய்ய போறோனோ அவ்வளவுதானே காலம் இருக்குன்னு நினைச்சு அழுதாரு. 57 வருஷம் ஆச்சு, வேஸ்ட் ஆச்சுன்னு இது வரைக்கும் நினைக்கல. அது 3 வயசுக்கு நினைச்சிருக்கு. 3 வருஷம் ஆச்சு, அப்படியே வேஸ்டா போச்சே அப்படின்னு நினைச்சா. தம்மேலை சார் உணர்ந்தோ, அடுத்த ஒரு வார்த்தை போட்ட, சாரு பிள்ளமைதானோ. சரி, சின்ன குழந்தை. அது எதுக்கு சொல்றாரு சேக்கலார் சுவாமிகள், ஞான சம்பந்தரிய அழுதார்னு நான் யாரு சொல்றது. சேக்கலார் சுவாமிகளுக்கே ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம். ஞான சம்பந்தருடைய புனித அழுகைய இந்த காரணத்தினால் அழுதார் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்கிறது.
அப்பர் சுவாமிகளுக்கு கைலாய காட்சி கிடைச்சும் பொழுது அப்பர் சுவாமிகள் எப்படி இருந்தார் அது படம் பிடிக்கிறார். ஆடினார், பாடினார், அழுதார், தொழுதார் சொல்றார். இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவுதான் நடந்தது. இவ்வளத்தையும் பார்த்துட்டு மாதர் பிறை கன்னியானையும் பாடிட்டார். அது நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சாமி அம்பாளையும் பார்த்தோன்னே ஆடினாராம், சந்தோஷத்துல பாடினாராம். அப்படியோடா பெருமானே எனக்கா வந்தீங்களான்னு சொல்லி அழுதாராம், தொழுதாராம் அப்படின்னு சொல்லிட்டு சேகலாஸ் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், தொண்டனாருக்கு அங்க நிகழ்ந்தன ஆர் சொல்ல வரலாருன்றார். இது அவ்வளவு வெளியே தெரிஞ்சது. ஆனா அவர் உள்ள மனசுல என்ன பாடுபடுதோ அது யாரால சொல்ல முடியுங்க. நான் சொன்னதெல்லாம் அவர் வெளியே பார்த்தேன், ஆடினாரு, பாடினாரு, அழுதாரு, தொழுதாரு. உள்ள மனசு என்ன படப்படத்து இருக்கும் அதை பார்த்த உடனே அதை யாரால சொல்ல முடியுங்கிற. தொண்டனாருக்கு அங்க நிகழ்ந்தன ஆர் சொல்ல வல்லார்பார். அதே மாதிரி இங்க சொல்ல ஞானசம்பந்தருடைய அழுகிய காரணம் நான் யாரு சொல்றதுக்கு, அதனால புள்ளமைதானம் அவ்வளவுதான், சின்ன குழந்தை அழுதுச்சு அப்படி விட்டுறலான்ட்டார். தம்மேலை சார் உணர்ந்தோ சாரும் புள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றார், செம்மேனி ஆளு சிவபெருமான் இல்லைங்களா, செந்தளல் புரை திருமேனியும் காட்டின்னு தானே சொல்றார். உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து அப்படித்தானே சொல்றார் இல்லைங்களா. அதனால சுவாமி செகச்சவேர் இருப்பான், மேல திருநீர் பூசி இருக்கிறான். அது அப்படியே சொல்றாரு, செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி தோணியவர் சிகரம் பார்த்து. அங்க இருக்கிற உச்சி அப்படின்னா சுவாமிங்க சிகரம்னா உச்சின்னு அர்த்தம். அதை கூட செப்பரை சுவாமிகள் உரையில ஒரு குறிப்பு எழுதுவார், சிகரம் என்பது சிவத்தை குறிப்பதாம் எழுதினார். ஏன்னா சிவாய நம்ம சிகரம் எதை குறிக்கணுமோ சிவத்தை குறிக்கும். அதனால இவர் சிவபெருமானை பார்த்துன்னு எழுதிட்டு போயிட்டார். சிகரம் என்பது சிவத்தை குறித்ததாம்னு எழுதினார் செப்பரை சுவாமிகள் உரை. அதனால அது சொல்றார், செம்மேனி வெண்ணீற்றா திருத்தோணி சிகரம் பார்த்து என்ன சொல்லி அழுதுங்கிறார். அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. குளத்தை பார்த்து அழலாய்க்கா சொல்ல, குளத்தை பார்த்து அழுது இருந்தா அங்க அம்மாவை தேடி இருக்க, இது அங்க பார்த்து அழுதுச்சு. அதனால என்ன சொல்லி அழுதுச்சான், அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. ஏன்னா இறைவனை அழைக்கவும் வேண்டுமானது. ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே. அப்பர் சாமி கூப்பிடணுமா, அடியேனை இங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே. இல்லைங்களா, நமக்கு ஒரு துன்பம் வந்தா யாரும் அழைக்க முடியும்? உலகத்துல போனாலும் அழைக்கலாம் அப்பப்போ. ஆனா என்னைக்கு அழைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நமக்கு யாருன்னா அவரு தானே. அதனால நம்ம அழைக்கிறது அவர் தான். என்ன கடைசியில போய் சேர வேண்டியது அங்கதான். ஆனால் அவர் சொல்றார், ஆண்டவனை நோக்கி அழைக்கவும் வேண்டும். அடுத்து ஒண்ணு சொன்னார், ஆண்டவனை நோக்கி அளவும் சரி. ஏன்னாரு, பெருமானே தானவ மலத்தால கட்டுண்டு இப்படி கிடந்து இதாயித்தனவப்பா, நீ மட்டும் இல்லைன்னா எங்களை யாரு காப்பாற்றுவோம்? இந்த உலகத்துல யாரால எங்க கூட காப்பாற்ற முடியும்? எல்லாம் 80 வயசு 90 வயசு இருக்க வரைக்கும் கும்மி அடிப்பாங்க. கடைசியில போகும்பொழுது அவன் கூட வர போனான். குற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது யாரு கூட வர முடியும்? இல்லைங்களா, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் வந்து யார் வர முடியும்? ஆனால நீ தான் கூட இருப்ப. அப்பமும் குற்றாலத்துறை கூத்தன் தான் கூட வருவானோ. அதனால அவங்க நினைச்சு அழணுமா. அதனால அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருளைன்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பை சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க சுவாமியே உடனே என்ன பண்ணார் பாருங்க, உடனே 2 பேரும் கிளம்பி வந்தாங்க. அதை சொல்ற சுவாமி அம்பாளும் உடனே கிளம்பி, இவர் அழுத உடனே சொல்றார், அந்நிலையில் இவர் அழுத உடனே அந்நிலையில் திருத்தோடி வீற்றிருந்தார் சுவாமி அம்பாளும். அருள் நோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முன்னியவர்க்கு அருள் புரிவார் பொன்மலை வல்லியும் தாமும். உமாவதேவியரோடு பொன்மலை வல்லியும் தாமும் பொறுவிடை மேல் எழுந்தருளி. அவங்களுக்கு உடனே வெஹிக்கிள் விடை தான். அந்த BMW காரா இருந்தது ஒண்ணும் கிடையாது, நேர விடை தான். இடபவனத்துல ஏறி 2ம் பொறுவிடை மேல் எழுந்தருளி சென்னி இளம் பிறை திகழ செடும் பொய்கை மருங்கனைந்தார். அங்க வந்துட்டாரு. அம்மாவிட்ட சொல்லி இவர் பால் கொடுக்க சொன்னார். அம்மா பால் கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த சொல்றார், அந்த பால் கொடுத்தாங்க. பொற்கிண்ணத்துல பாலை இது பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவரே அப்படிதான் சொன்னார், கிண்ணத்துல பாலை இது பண்ணி கொடுக்க சொல்லிதான் அவரு சொல்றார். அதை இவங்களும் அதை அப்படியே சொல்றார், பொழிகின்ற பால் அடிசில் பொன் வள்ளத்து ஊட்டென்ன அப்படின்னாரு. பொன் வள்ளத்து அப்படின்னா அந்த கிண்ணத்துல கொடுத்தாங்க.
இத பின்னாடி இவரே பதிவும் பண்றார். பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தாங்கன்னு ஞானசம்பந்தர் மண்ணில் வண்ணம் பதிவத்துல பதிவு பண்ணார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுர தான் என ஆண்டவன் தாதையார் குளையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே என்பாங்க. வந்து கொடுத்து பொற்கிண்ணத்துல கொடுத்தாங்கன்னே சொல்ற. அந்த பொற்கிண்ணத்துல கொடுத்தாங்க, சரி. அந்த கொடுத்தாங்க பொழுது பாலுன்னா என்ன, சர்க்கரை ஏதாவது சேர்த்திருக்கணும்ல. பெரும்பாலா கொடுப்பாங்க, ஏதாவது சேர்த்திருக்கணும்ல. என்ன சேர்த்தாங்கன்னா சேர்க்கறதுக்கு பாயிட்டார், ஏதோ கலக்கி கொடுத்தாங்கன்ட்டு. என்ன கலக்கினாங்கன்னாரு, என்னறிய சிவஞானத்து என்னமுதம் குளைத்தருளி. சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்களாம் பால்ல. என்னறிய எண்ணுதற்கு அரிதான சிவஞானம். என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குளைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட சாப்பிடுன்னு கொடுத்தாங்களாம். ஊமை அம்மை எதிர்நோக்கம். அம்மாவுடைய கருணை பாருங்க, பால் கொடுத்தது மட்டும் இல்ல, அழுதுச்சு. அதனால பாலை கொடுத்துட்டு உன் அடிசில் என ஊட்ட சாப்பிடுன்னு ஊட்டிட்டு உமை அம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி. அதை வடிஞ்ச கண்ணீர் அம்மா தொடச்சு விட்டாங்க. எவ்வளவு கருணை அம்மா. ஞானசம்பந்தரை தொட்டு உமையம்மையார் கண்ணீரை தொடச்சு விடுறாங்க. கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார். அழுகை தீர்த்துட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான். வந்தாங்க, பாலை கொடுத்தாங்க, கண்ணீரை தொடச்சு விட்டாங்க, போயிட்டாங்க. இது பாலை குடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பால். அந்த பாலை குடிச்ச உடனே எப்படி இருந்ததுன்னாரு, பசி தீர்ந்தது. சொல்ல பால் குடிச்ச உடனே அழுகை நின்றது இல்ல. என்னதுன்னாரு, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வு அறியமை ஞானம் தவம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். பால் குடிச்சோம் சார், மாத்திரை போட்டவனும் வைத்து நின்றுனா பாருங்களேன், சொல்றோம்ல. அது மாதிரி பால் குடிச்சோம்னா என்னெல்லாம் இருந்தது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அதுக்கப்புறம் இந்த உலகம் எல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்படி திருப்பெருந்துறையில எப்ப தீட்சை கொடுத்த உடனே அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னாரோ, அது மாதிரி இங்க பாலை கொடுத்த உடனேயே திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை கொடுத்த உடனே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் பாட்டெல்லாம் வந்து பாடுறாரு. இதெல்லாம் வரலாற்றுல அப்படின்னு சொல்லிட்டே வர. வரலாற்று செயல ஆட்கொண்ட செய்தியே, அதாவது தோற்றத்துக்கு இப்படி ஒரு காரணங்களை சொல்லி அந்த பால் கொடுத்து ஆட்கொண்ட நிகழ்வு எப்படி ஒரு அருள் நிகழ்வா இருந்தேன்னா, அதன் பின்னர் இன்னைய வரைக்கும் யாருக்குமே அவங்க ரெண்டு பேரும் வந்து பால் கொடுத்ததா வரலாறு. ஞானசம்பந்தருக்குத்தான் அது. இதெல்லாம் நீங்க நால்வருக்கும் ஒருத்தருக்கும் நடந்த நிகழ்வு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரொம்ப பெருமை. இப்படி ஒரு சமயத்துல இருக்கிறோம். வேற எந்த சமயத்துல இப்படி இருந்தது? யாருக்கு சார் எங்கேயா பால் கொடுத்துருக்காங்க சார்? இல்ல சீராளி குளத்தங்கரையில நான் அடிக்கடி நினைக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த பிள்ளையும் அழலையா? எத்தனை பிள்ளை அழுதுருக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கல. கேட்டா நம்மளால் பக்கத்துல இருந்து மெல்ல கேட்க, அவரும் பார்சியாலிட்டி சார், வேண்டியாள் கொடுத்தாங்கிறான் மடப்பேரு. அவரே காரணம் சொல்லிட்டு ஏழுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த முந்தைய பிறவிகளில் தான் செய்த வழிபாட்டினுடைய பயன் இன்னைக்கு சுவாமி அருள் செய்யறான். அப்ப நம்மளும் வழிபாடு செஞ்சு அருள் செய்யலாம் செய்து. முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு பின்னாடி 8ஆம் சூத்திரத்துல சொல்றார் மைகண்டார். சான்று எங்கன்னாரு, சிறுகாலி தம்முதன் குருவுமாய் வரும். எங்க சான்றுனார்? திருப்பெருந்துறையில. என்ன வரும் சாத்திரத்துக்கு ஓமையெல்லாம் அப்படியே திருமுறை ஆசிரியர்கள் வாக்குகள்லையும் தான் இருக்கு. அதனால அப்படி இருந்து சொல்லிட்டு போயிட்டார். அதனால அதுக்கு ஒரு பெரிய சான்றா இப்படி இருந்து இது ஆட்கொண்ட செய்தி. பின்னாடி இன்னும் அவருடைய வரலாறுல சொன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் வரலாறு சில சொன்னது போல அவருடைய வாக்குகள்ல, ஏன்னா 3 திருமுறைகளை கொட்டிட்டு போயிருக்கு அந்த வாய். புனித வாய் மலர்ந்து அழுத. அந்த வாயவே எப்படி சொன்னார் பாருங்க, புனித வாய்.
வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒலிய புனித வாய் மலர்ந்து அழுத. பொதுவா மலர்ந்துன்னு சொன்னாலே அது எங்க ஓமையா வரும்னா சிறி புன்னகைக்கு தான் வரும். ஆனா இங்க இது எப்படி சொல்லிச்சு பாருங்க, மலர்ந்து அழுதாவும். ஏன்னா அந்த அழுகைக்கு ஞானசம்பந்தருடைய அழுகைக்கு அப்படி ஒரு சிறப்பு. அதனால மலர்ந்து அழுதான்ட்டு போயிட்டார். அப்ப அவர் கொட்டுன அந்த 3 திருமுறை அது நம்ம கையில கிடைச்சிருக்குது இவ்வளவுதான் இருக்கு. அது எவ்வளவு பாடினா நம்ம கிடைச்சது இவ்வளவு. அந்த கிடைச்சதையாவது நம்ம பிடிச்சிருக்கணும் இல்லையா, விடாம. அங்க நிறைய செய்திகளை அதுல 1-2 செய்தியை மட்டும் 7 மணிக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஞானசம்பந்தருடைய திருமுறைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் பொதுவா பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன். ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, ஞானசம்பந்தருடைய வாக்களும் சரி, ரொம்ப சரியா சொன்னா உற்சாகத்துக்கு குறைவே கிடையாது. ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, அம்மா வைத்த ஒலிக்க ரொம்ப கஷ்டம், அக்கா வைத்த ஒலிக்கா கிடையவே கிடையாது. அக்காவே கிடையாது, வைத்த ஒலிக்க. கல்யாணத்துல வந்து தடுத்து நிறுத்தினா, சார் 10 நிமிஷம் தாலியை கட்டிட்டு வந்துருதானே. நோ நோ யூ கம் வித் மீ கூட்டு போயிட்டான். என்னதான் இருக்கட்டும் சார், கல்யாணத்தை வந்து ஒருத்தன் தடுத்தானா எவ்வளவு பெரிய என்ன. செந்திலையா சொல்ல தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறார். சரி இல்ல, அப்பேற்பட்ட சுந்தரர் கேட்டதெல்லாம் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் சுவாமிகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டு 10 புக்கிரந்துண்டு பலவதிகம் பாடி பாவையரை கிருபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்து எனக்கு ஒரு நாள் இறங்கி முத்து ஆரம் மிளிர இலங்கி மிளிர மணி வைர கோவை அவை பூன தந்தருளி மெய்க்கு இனிதான் ஆறும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரணம் மேவியந்தன். அவ்வளோதையும் கொடுக்கவும் செய்யறாங்க. கரிவிரவு நெய்சோறும் 30 வேண்டும்ங்கிறாரு, கொடுக்குறான். இப்படி எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுத்தான். அப்படி இருந்தவரே ஒரு நாள் திருவற்றியூர்ல இருந்து கிளம்பணும்னு 2 கணந்து. அப்ப சுந்தரரும் கூட பாத்தீங்கன்னா அந்த கண்ணு போய் திரும்ப கண்ணு வர்றதுக்குள்ள பட்ட பாடு இருக்கு. எவ்வளவு ஒரு உருக்கம், எவ்வளவு உருக்கமா யோசிச்சு பாருங்க. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாங்கிறார் இல்லைங்களா. மற்றை கண்ணால் தாரா ஒளிந்தால் வாழ்த்து போதீரேங்கிறார். கண்ணை வாங்காம விட மாட்டேங்கிறார் இந்த கண்ணை. ஏன்னா அந்த கண்ணை இல்லாம அவ்வளவு வருத்தப்பட்டார். விளைவுலக பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என்கண் மறைப்பித்தால் குலைவிரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளையுடையான் உள்ளிருந்து உளோ போக்கி என்பார். உள்ள இருக்கிறோம், நாம் பேசாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, உளோம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயான். அந்த இடங்கள்லாம் எவ்வளவு ஒரு வருத்தம். அப்போ சுந்தரருடைய வரலாறுல அப்படி சில இடங்கள் இருக்கு. மாணிக்கவாச அப்பர் சுவாமிகள் கேட்கவே வேண்டும், முதல்ல வைத்த வழி. அது தாண்டி ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்தா சுண்ணாம்புகளை வேலை கொண்டு வைக்கான், யானையில கொண்டு இது பண்ண சொல்றான். சார் அது அவரை ஒன்னும் தொந்தரவு பண்ணல. இருந்தாலும் நான் நினைப்பேன், மறுநாள் பேப்பர்ல போட்டுப்பான்ல சார், யானையோட விரிஞ்சு அது பேப்பர்ல போட்டிருப்பான்ல, 4 பேர் படிப்பாங்களா என்னமோ ஏதோ ஒண்ணு. அப்படித்தானே ஆகி போச்சு எல்லாம். அதனால அவருக்கு அப்படி மாணிக்கவாசருக்கு தில்லைக்கு வாழ்ந்து போனா இருக்கானா இல்லையா பதர்றார் மனுஷன். வந்திருந்த 999 கூட போயிடுது, நீ என்ன அப்படி கூட்டு போயிருக்கப்படாதாப்பா, ஒரு சீட் எனக்கு கொண்டு ஓரத்துல பின்னாடி எங்க உட்கார்ந்தாலும் வந்து ஸ்டாண்டிங் டிக்கெட்ல வந்திருப்பேன், என்னை விட்டு போயிட்டு கதர்றார் மனுஷன். மருங்கே சார்ந்து ஒரு எங்கள் வாழ்வே வாழ்ந்து அருளாயும் வாழ்வு வார்த்தை சொல்லி கூட்டு போயிடாரு அப்படின்னு அழுகிறாரு. எல்லாம் ஞான சம்பந்தத்தை பாருங்க. முதல்ல அழுது அந்த புண்ணிய அழுகைக்கு அப்புறம் மனுஷன் வாழ்க்கையில எங்கேயுமே அழுகை. இதோட என்ன வேடிக்கை என்னன்னா, எனக்கு இது ஒண்ணு கூடுன்னு கேட்டதே இல்லை. அப்படின்னா என்னன்னா, கேட்க முன்னாடி கொடுக்குறான். குளத்தங்கரையில இருந்து தோடி சிவன் பாடினார். அப்புறம் கோயிலுக்குள்ள போய் பதியத்தை பாடுறார். அங்கெல்லாம் முடிச்சு வெளியே வந்தாரு. திருக்கோலக்காக போறாரு. அங்க போய் சாமியை பார்த்து தாங்குறாரு. அந்த பிஞ்சு கை தாளம் போட்டா வலிக்கும்னு தாளம் கொடுத்தா சார். அதை எப்படி கொடுப்பாரு? அவன் ரேஞ்சுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தங்கத்துல கொடுத்தான். தங்கத்துல கொடுத்தா சத்தம் வராது. அந்த வீட்டம்மா உடனே இந்த ஆளுக்கு தான் எங்க விவரம் இல்லாம ஏதாவது பண்ணுவாரு அப்படின்ட்டு அதுல சத்தம் வர வைக்கிறது. எல்லா வீட்டுக்காரிங்க அப்படிதான் இருக்காங்க. அதனால பாருங்க, ஏன்னா அது சத்தம் வராதான். ஆனாலும் அதுல சத்தம். ஓசை கொடுத்த நாயகின்னே பேரு அம்மாவுக்கு. மடையில் வாழை பாய மாதரார் பாடுறாரு. அங்கதான்
அங்க திருநெல்வேலியில் வராரு, நடந்து வராரு, காலுல வந்துட்டு அந்த சிவியை கொடுக்குறான். சிவியை எப்படி கொடுக்குறான் பாருங்க, கோயிலுக்குள்ள நைட்டோட நைட்டா சிவியை கொண்டு வச்சு அந்தணர்கள் அவ்வளவு பேர் கனவுலையும் போய் இது ஞான சம்பந்தருக்காக கோயிலுக்குள்ள சிவி வச்சிருக்கிறேன், காலையில வருவாரு கொடுன்னு ஞான சம்பந்தர் கனவுல போய் அங்க சிவி வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு மறுநாள் வந்து கோயிலை திறந்த சிவி உட்கார்ந்துருக்கு. அது அப்படி கொடுக்குறான். நீங்க பாருங்க, ஞான சம்பந்தர் ஏதாவது கேட்டு ஐ வாண்ட் திஸ் கிடையவே கிடையாது. அதான் பின்னாடி சாத்திரம் சொல்லுச்சு, அது சர்புத்திர மார்க்கம். ஏன் அப்படின்னா தாயும் குழந்தையும் போல. அதனால குழந்தைக்கு நம்ம எப்படி செய்வோம், பார்க்க முன்னாடி கேட்க முன்னாடி பார்த்து பார்த்து கொடுக்கமே. இது யாரு, அது சுவாமி அது மாதிரி ஞான சம்பந்தம் கொடுத்தான், அப்படிப்பட்ட குழந்தை. அதனால அது போய் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பாவுக்காக கேட்டுச்சு, இல்லைன்னு சொல்லல. வேள்விக்கு பணம், அது கூட நல்லா யோசிக்கணும். அப்பா வந்து ஏதோ பேர் வாங்குறதுக்காக நின் சட்டக்காலரை தூக்கிட்டு வேள்வி செய்யன்னு கேட்கல, உலக நன்மைக்காக வேள்வி செய்யன்னு கேட்கிறாரு. சுவாமி பணம் இல்லைங்கிறான். ஞானசம்பந்தத்தை சொல்றாரு, ஞானசம்பந்தர் கேட்கிறாரு. என்ன இடம் வருது, ஞானசம்பந்தர் கேட்கிறாரு. அது கேட்கிறப்பவும் எப்படி கேட்டாரு, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அதுவும் நாங்க திருவருள் எடுத்துக்கிறோங்க, உங்ககிட்ட இல்லைன்னா நாங்க அடுத்த பேங்குக்கு போய்க்கிறோம். சொல்லல. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவும் புனதின் அருள் ஆவடு துறையரன். பெருமானி நீ கொடுத்தா திருவருள், கொடுக்கலன்னா அதுவும் திருவருள். எவ்வளவு பெரிய ஒரு நிலைப்பாடு. கொடுக்காம இருப்பானா சார்? 1000 பொற்காசு. சிறப்பு என்னன்னா எடுக்க எடுக்க குறையாத பொற்காசு. அப்படி கொண்டு பொற்களையே கொடுத்தான். அப்படி கொண்டு அப்ப அது வந்து இன்னொரு இடத்துல கேட்கிறார், இன்னொரு இடத்துல கேட்கிறார். அது யாருக்கா கேட்காரு தெரியுமா? பின்னாடி வந்த நம்மை மாதிரி அடியார்களை கேட்கிறார். என்ன கேட்டார்? அடியார்களுக்கெல்லாம் துன்பம் வராம இருக்கணும் சாமின்னு கேட்கிறார். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம். பெருமானே, நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் திருப்பூர்ல வந்து பாடம் எல்லாம் படிப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் துன்பம் எல்லாம் பாத்துக்க சாமி. யாரு? ஞானசம்பந்தர் கேட்கிறேன். கனைத்திழந்த வெண்திரை சூழ் கடலடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையால் நெடுங்காலம். தனக்குன்னு கேட்கல. அதனாலதான் பின்னாடி வந்த பாமன் சாமிகள் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கழுகுமலையில பாடும்பொழுது சொல்வார், முருகன்ட்ட ரொம்ப உருகி கேட்பேன், என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளே என்பார். பெருமானி, நான் ஏதோ தப்பு பண்ணேன், அதுன்னு என்னை தண்டிச்சுட்டேன்னா பரவாயில்ல, ஆனா என்ன நம்பி நான் பாடினா உன் அருளை பெறலாம், நம்பி படிக்கலாம் பார்த்தியா, அவனை நீ விட்டுறாது. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேன். ஆனா கழுகு மலை முருகா அப்படின்னு பாடுவார். இதுக்கெல்லாம் மூலம் யாருன்னாரு? ஞானசம்பந்தர். மலைபுரிந்த மன்னவந்தன் மகளை ஓர்வால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அதிர்சடை ஆரூரா தலைபுரிந்த வலிமகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழல்கள் நிலைபுரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலமே. அதுதான் வந்து சொல்ற. அப்போ ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயுமே அவர் கேட்கிற மாதிரி இல்ல, ஒரு ராஜாவான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி அவருடைய வாக்கும் பாருங்க, எங்கனையுமே ரொம்ப நொந்து அழுது கிடையவே. நீங்க மாணிக்கவாசருடைய வாக்குல ரொம்ப உருக்கம், பெருமானேன்னு அழுது அடி அடைந்த அன்பர்னு தான் சொல்லிட்டார், அழுகிறார். அப்பர் சுவாமி கூட சில இடங்கள்ல ரொம்ப உருக்கமா கீழே இறங்கி பாடுவார். சுந்தரர் கண்ணு போனப்ப ரொம்ப உருகிறார். ஞானசம்பந்தருடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கின இடமே இல்லை. ஞானசம்பந்தருடைய வாக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப உற்சாகமா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எடுத்தோடனே முதல் சொல், ஏன் சார் இந்த வினை நாங்க அந்த மலம் அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு வைகளும்னா தினந்தனம்னு அர்த்தம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவிலை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தை. அந்த வரலாறுங்கிறது தெரிஞ்சே இந்த பதியங்களை படிக்கும் பொழுதுதான் பெரிய சிறப்பு. இந்த இடத்த இந்த பாட்டை எங்க வச்சு பாடுறாரு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியும். பாடுறது சிறுகாழி பெருமான, ஆனா பாடினது எங்க தெரியுமா? மதுரையில. அந்த வரலாறு எப்படி இருக்கு பாருங்க. மதுரைக்கு வந்திருக்கிறார், இந்த நிகழ்வெல்லாம் நடக்கு, மதுரையில இருக்கார். அப்பா பிள்ளைய தேடி வரார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்து 2-3 மாசம் ஆச்சு. என்ன சார் இருக்கணும், 13-14 வயசு இல்லை, தேடமா தேடாதான். அதனால வாராரு. அப்பா வந்து மதுரையில அப்பாவே வணங்குறாராம் ஞானசம்பந்தர் வந்து. ஏன்னா அந்த நிலையில தான் இருக்கிறார். இதுல ஒரு பெரிய நயம் என்னன்னா, திருவிரலால் சுட்டி அருளிங்கிற சேக்கலார் சுவாமிகள் முதல்ல தோடே சிவன் பாடும் பொழுது பெருமானம். அந்த காட்சி வந்து ஞான சம்பந்தருக்கு கிடைச்சது, சிவபாத இருதயருக்கு கிடைக்கல. அதான் உண்மை. 2 பேருமா வந்தாங்க, ரிஷப வாகனத்துல வாராங்க, இடபாருடரா வந்து காட்சி கொடுக்கறாங்க ஞான சம்பந்தருக்கு. ஞான சம்பந்தர் காட்டுறாரு அங்கங்கிறார். ஆனா சிவபாத இருதயருக்கு அந்த காட்சி கிடைக்கல. என்ன ஒரு நிலை! அப்படியே சேக்கலார் பதிவு பண்றாரு வரலாம். அதனால இப்ப மதுரைக்கு வரும்பொழுது என்ன பண்றாரு, ஞான சம்பந்தரை சிவபாத இருதயர் வணங்குறார். எதா இருந்தாலும் பிள்ளை இல்லைங்களா? இப்ப ஞான சம்பந்தர் பார்க்கிறார் 3 மாசம் கழிச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க இல்லையா? பார்க்கல. என்ன கேள்வி கேட்டேன், சீர்காழி பெருமான் எப்படி இருக்காருப்பா, எப்படி இருக்கும் பாருங்க. அப்பாட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? சீர்காழியில இருந்து வராது, சீர்காழியில எனக்கு பால் கொடுத்து என்ன ஆட்கொண்டாரு பெருமான் பிரம்மபுரீஸ்வரர். அதனால அப்பாட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு, எனக்கு தினம் கோயில் போயிருப்பார்ல, நல்லாப்பா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, அம்மா எப்படி இருக்காங்க கேட்கல, அப்பா சீர்காழி பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டுதான் அங்க நான் பாடுறாரு. மண்ணில் நல்ல வண்ணம் மதுரையில இருந்து கூட்டு சீர்காழி நினைச்சு பாடுறாரு அப்பாட்ட. அப்ப எப்படி ஒரு நிலையில இருந்திருப்பாரு அந்த, எதுக்கு சொல் அது வரலாறு. ஆனா பாடின அந்த உற்சாகம் பாருங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனைக்கே ஆளாய அன்பு செய்வோம், மடன் நெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும், கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியம் பெருமானே என்று போயிட்டு. அருமையான இடம். நம் கிளை கிளைக்கும்ங்கிறாரு. நாம மட்டும் இல்ல, நம்ம வர நம்முடைய சந்ததியினர் நல்லா இருப்பாங்கிறார் சிவனடியார்கள். எப்பன்னாரு, என்ன செய்யணும்னாரு, பெருமானுடைய நாமத்தை கேட்டா போறோம். பெருசா கோயிலுக்கு போனா அங்கேயும் அங்க பிரதர்சனம் பண்ணுங்க, பெருசா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. தலைகள் என்ன தண்ணி குடிக்கணும் ஒண்ணும் சொல்ல. எவ்வளவு ஒரு உரைப்பு பாருங்க. மட நெஞ்சே என்ன சுவாமியை நினைக்கலாம், அந்த நெஞ்சு மட நெஞ்சு. அதனால மட நெஞ்சே என்ன செய்யணும், அரண் நாமம் கேளாய், பெருமானுடைய நாமத்தை கேளுகிறோம். அதுக்கு அவ்வளவு சிறப்பு. அதை கேட்டாலே நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம், எந்த ஒரு அழிவு இல்லாம தொந்தரவு நிலையில நம்ம வைப்பா சுவாமி. பதிகமே அப்படி. வஞ்ச மனத்து அஞ்சொடிக்கு வைகளும் நல் பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சிகளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமானை. அந்த பதியத்திலே பதிவு பண்றார். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த செய்தியை சொல்றார். அதை சொல்லும் பொழுது என்ன ஒரு குறிப்பை போட்டார் பாருங்க. அடியார்கள் வழிபாடு செய்வாங்களாம். எப்படி வழிபாடு செய்யறாங்கன்னு, வஞ்ச மனத்து அஞ்சு ஒடுக்கி, இந்த 5 புலன்களை ஒடுக்கி அடியார்கள் வழிபாடு செய்வாங்க. இந்த மனம் எப்படின்னாரு, வஞ்ச மனம்ங்கிறார். இன்னத்தையும் நினைச்சு இப்ப கூட சில பேர் நினைப்பாங்க, எப்ப முடிப்பான்னு தெரியல, பேசிட்டே இருக்கான், நினைப்போம்ல ஏதோ ஓடிட்டு. அப்ப அந்த மாதிரி ஏதாவது நினைப்பு மனசுல ஓடிட்டு அதை ஒடுக்கிங்கிறார். அந்த வஞ்ச மனத்து அஞ்சும் ஒடுக்கி, வஞ்ச மனத்து 5 ஒடுக்கி வைகளும் தினந்தல நல் பூசனையால், சாமியை வழிபாடு செய்யறவங்க வஞ்ச மனத்து 5 ஒடுக்கி வைகளும் நல் பூசனையால் நஞ்சு அமுது செய்து அருளும் நம்பி எனவே நினையும், நஞ்சையே அமுதமாகத்திரம் எங்காலுமே அதையே நினைந்து இருந்த பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சிகளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமான். அந்த வஞ்ச மனத்து 5 ஒடுக்கி அப்படியே கேதாரம் தேவாரத்துல கொண்டு போடுவார் செவ்வொழி பண்ணல. தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பாரால் கேதாரத்தை சொல்றார். தொண்டர் 5 களிர், களிர்னா யானை, 5 யானை இருக்கான் நமக்கு உள்ள, மதம் பிடிச்ச யானை. அது உள்ள அந்த ஊக்கம் தப்பு எழுது, அது படுத்துற பாடுதானே வந்து. அது சொல்றார், தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பாரால், இல்லைங்களா? அது சொல்லி அந்த கேதாரத்தினுடைய சிறப்பை அப்படிலாம் வந்து பாடுவார். அப்ப அங்க எதுக்கு சொல்லணும், அந்த கோழிலி பதியத்துல அப்படி சொல்றார், மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருளினார். ஒரு அமைப்பு என்னன்னா, அந்த வாக்குல, அதாவது அவருடைய இதுல எப்படி இந்த மாதிரி ரொம்ப உற்சாகமாகவே எல்லாம் சொல்லிட்டு போறாருன்னு சொல்லுவோம்.
அதுல இன்னும் ஒரே ஒரு நயம், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். நீங்க அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை இதே மாதிரி பார்த்தோம்னா அங்க முழுக்க முழுக்க, அதாவது அதிகமா இருக்க என்ன இருக்குன்னா ஒரு உறுதிப்பாடு. அப்பர் சுவாமிகள்ட்ட வந்து ஒரு பெரிய உறுதிப்பாடு. சுவாமியை தவிர வேற யாரையும் நாங்க பின்பற்ற மாட்டோம். என்றும் நாம் இவ்வாவர்க்கும் இடைவோமல்லோம், இருநிலத்தில் எமக்கு எதிர ஆறும் இல்லை, சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். நிறைய இடங்கள்ல சொல்லுவோம். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொடு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே சொன்னவர். சுவாமி மேல இருக்கிற அந்த உறுதிப்பாடு அவ்வளவு. அப்பர் சுவாமியில தேவாரங்கள் நிறைய குறையோடு இருப்பது என்னன்னா, சுவாமியை தவிர வேற யாருக்கும் நான் அடிமை இல்லை, அப்படி ஒரு உறுதிப்பாடு நிறைய இருக்கு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் ஏற்படும் நடலை எல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அச்சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நான் என்றும் மீளா ஆளாய் கொய்மரச்சேவடினே குறியினோமே. பெருமானுக்கு தான் ரொம்ப உறுதிப்பட பல இடங்கள்ல சொல்வார். அது சரி சார், நல்லா இருந்தா சரி, ஒரு துன்பம்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வியாழக்கிழமை அந்த கோயில்ல போய் ஒரு தடவை 3 தடவை சுத்திட்டு வந்துட்டா நல்லா இருக்கும், நாங்க அதனாலதான் போனேன். அது என்னமோ தேய்பிரை அஷ்டமிக்கு மட்டும் அந்த ஆளை போய் கும்பிட்டா சரியாயிரும், நாங்க அதுதான் 11 வாரம் போங்க உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், நாங்க அதுதான் போயிட்டு இருக்கேன், 7 வாரம் ஆயிட்டோம், 4 வாரம் போகணும் இப்படின்னு இருந்தா ஒளிஞ்சுதுன்னு ஒரே வார்த்தை போட்டார். இடுக்கன்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவோம். என்ன ஸ்டேட்மெண்ட்! இடுக்கன்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம், அடுக்கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அப்படி ஒரு உறுதி. இதெல்லாம் அப்பர் சுவாமிகள்ட்ட. சுந்தரத்தை உரிமை. சுந்தர பெருமானுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னாரு, பெருமான்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், பேசலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு. நிறைய நிறைய இடங்கள்ல ரொம்ப உரிமையா அது வேணும் இது வேணும், நான் செய்யற தப்புக்கெல்லாமே நீதானே காரணம், நீ கூட இருந்தல்லாங்கிற, ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனமாய் யாம் செய்யும் துரிசுகளுக்கும் உடனாகிங்கிறது, அதுக்கெல்லாம் நீ கூட இருந்தல்லாங்கிற. இப்படி எல்லாம் வேற யாராவது பேசணும்? எந்த அளவு உரிமைன்னா, வருத்தத்துல திருவொற்றியூர்ல பாடும் பொழுது கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க, அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது அந்த உரிமை. மகத்தில் புக்கதோர் சனி எனக் காணாய் மணியே மைந்தனை மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையேல் போ குருடா எனத் தரியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கனாம் பயிரோம். முதல்ல சொல்லும் பொழுது மகத்தில் புக்கதோர் சனி எனக் காணாய்ங்கிறார் சாமி. அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் பாருங்க, முகத்தில் கண் இழந்து எங்கேனும் வாழ்கேன், என்கிட்ட இருக்கிற 2ஐயும் எடுத்துட்டு உனக்கு மட்டும் 3 கண்ணு நியாயமா இருக்காயா இதெல்லாம். முகத்தில் கண் இழந்து எங்கேனும் வாழ்கேன் முக்கனா உரையோ மறையோதி உகைக்கும் தென்கடல் ஓனவன் போல ஒற்றையோன் ஒரு உரையோ. இதெல்லாம் வந்து சுந்தரத்து வந்து ஒரு உரிமை, என்ன வேணாலும் கேட்கலாம். ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தர பணியன. பஞ்சத்துல அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் சோத்துக்கு வழி இல்லாம, ஊர் ஊரா நெல்ல பூஜை சந்தோஷம், பெருமானேன்னு அள்ளிட்டு ராத்திரியா வீட்டுல கொண்டு வைப்பாரா? பெருமானே இதெல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ கொஞ்சம் ஆளை வச்சு கொண்டு வச்சு. அவனும் என்ன பண்றான், சிவகணங்களை விட்டு ராத்திரியா கொண்டு வைக்கிறான் வீட்டுல. நீள நினைந்தடியேன் உமை நித்தனம் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே போலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில எம்பெருமான் அவ எட்டை செஞ்சு கொடுத்தான். அப்ப சுந்தரவருடைய வாக்கு முழுக்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உரிமை. மாணிக்கவாசகர் வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், முழுக்க முழுக்க என்னன்னாரு உருக்கம். அங்க வந்து அப்படியே உருக்கம், பெருமானே எந்த தகுதியும் இல்லாத என்னையும் நீ ஒரு ஆளா ஆட்கொண்டிருப்பா. எவ்வளோ பெரிய முனி பொங்கவர்கள் எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன போய் ஆட்கொண்டேன்னு எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு. அந்த உருக்கம் ஒரு உருக்கம். இன்னொன்னு, திருப்பெருந்தூர்ல ஆட்கொண்டு தில்லைக்கு வாடுகளை எப்போ கிடைக்குமோ தெரியல, பெருமானே அதே ஒண்ணுதான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீ ஒரு காட்சி கொடுத்துட்டேன்னா போதும், வேற ஒண்ணும் வேணும் அப்படின்னு ஒரு உருக்கம். இந்த உருக்கம் தான் முழுக்க முழுக்க
பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கமும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் கமலர் பாதனேங்கிறார். செத்துலாம் சாம இருக்கனேங்கிறார். எவ்வளவு விருப்பம் பாரு. மாண்டிலேன் மலர் கமல பாதனை அறத்தமேனியாய் அருஷை என்பதும் நீயும் அங்கு எழுந்தருள் இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை. என்னுடைய வினை முடியவே முடியாது போலயே. எல்லாரும் உந்தவங்களெல்லாம் விட்டு போயிட்டேன், என்ன மட்டும் இப்படி விட்டு போயிட்டேன் அப்படியே ரொம்ப ஒரு உலவா காலம் தவமீதி இங்கு உறுப்பும் வெறுத்து பல முனிவர் நனிவாட பாவியனை பணி கொண்டாய். இவ்வளோ பெரிய முனி பொங்கவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கும் பொழுது என்ன போய் ஒரு ஆளா நீ ஆட்கொண்டாய். அப்படியெல்லாம் உருக்கம் நிறைய. அப்போ மாணிக்கவாசர்னா உருக்கம். இப்ப இப்படி வச்சுக்கலாம். ஞான சம்பந்தரை பார்த்ததெல்லாம் உற்சாகம், அப்பர் சாமிகிட்ட பார்த்ததெல்லாம் உறுதிப்பாடு, சுந்தரத்தை பார்த்ததெல்லாம் உரிமை, மாணிக்கவாசரை பார்த்ததெல்லாம் உருக்கம். இதுல என்ன வேடிக்கைன்னா இது அனைத்தும் ஞானசம்பந்தரை பார்க்கலாம். உற்சாகம் மட்டுமில்ல, அங்க உரிமையும் பார்க்கலாம், உருக்கமும் பார்க்கலாம், உறுதிப்பாடும் பார்க்கலாம். அதுதான் சிறப்பு. அப்பர் சுவாமிகள் காட்டின உறுதிப்பாடு ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பூரா வைக்கிறார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுவேன், வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன், தாளிலம் தடமுடல் தயங்கு சென்னி போலில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதும் நமக்கு இல்லையேன் அதுவோ உனது என்ன. அந்த பதிகம் பூரா பாத்தீங்கன்னா பெருமானே உன்னை தவிர நாங்க யாரையும் இல்லை. என்ன உறுதிப்பாடு. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மா, தும்மலூர் அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன, கையது வீழினும் கலிவுரினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்ய. அப்படிதானே சொல்ல. வெந்துயர் தோன்றி ஒரு வெறுவுரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, வெப்பொடு விரலில் ஓர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை களலால் சிந்தை செய்ய. எப்படி ஒரு உறுதிப்படுப்பாரு. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் அடியலால் உரையாது என்ன. தல கடைசி அருமையா சொல்ற. பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்ற. என்ன உறுதிப்பாடு பாருங்க. பித்துங்கிறது பைத்தியம். பைத்தியம் பிடிச்சவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியுமா சார்? ஏதாவது உளருவான். அப்ப கூட ஏதாவது உளர்ந்த ஒரு நிலையில நான் ஆனா கூட உன்னுடைய திருவடி தவிர வேற ஒன்னே உளர மாட்டேங்கிறார். அப்ப என்ன உறுதிப்பாடு பாருங்க. பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன, புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனேங்க. சுவாமி எப்படி வார்த்தை போட்டாரு? பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன்னா அதுவே வழக்கமா ஆனவன். அவனால இப்ப டக்குனு நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அது அவனுடைய ஹேபிட் ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சோன்னு காப்பி குடிக்கணும் பழக்கம் ஆயிக்கல, டக்குன்னு நிறுத்த முடியல. அது மாதிரி சுவாமிக்கு அதிகாரிகளுக்கு அருள் செய்யறது வழக்கமா, டக்குன்னு அவனால நிறுத்த முடியாது. சொல்றாரு, புத்தரும் சமணரும் புறமுறைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று நமக்கு இல்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறைன்னு முழுக்க 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 அந்த உறுதிப்பாட பேசுற. அதே உரிமைய அப்பதான் மறைவுடைய கவியத்தை சொன்னோம். அந்த உரிமைய அடியார்களுக்காக நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். சாமி ஒரு உனக்கு என்ன வேணும்னு கேள்வியா? அவனுக்கு வேணும் இவனுக்கு வேணும் கேட்கறது. உனக்கு என்ன வாங்கிட்டு போ நீ முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்போன்றவர்களுக்காகவும் சுவாமிகிட்ட போய் கேட்கிற உரிமை அவருக்கு இருந்தது. அதுதான் பதிவு பண்ற. கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாய் ஒரு கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டாய் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் மீது என்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இவர்களையாய். அருமையா சொன்ன. காலையில கூட பேசும்போது சொன்னேன், எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார். அந்த திருநீருடைய சிறப்பு நம்ம எல்லாம் பூசிருக்க திருநீர் எங்க இருந்து பூசாருனாரு. சார் எங்க பெருமான் பூசிருக்கு. அதான் சார் நாங்களும் பூசிருக்கிறோம். காலையில ஒரு குறிப்பு சொன்னேன். அப்பா திருநீர் பூசினா பிள்ளை திருநீர் பூசுவான். அம்மா சீரியல் பார்த்தா பிள்ளை சீரியல் பார்ப்போம். நம்மள தானே சார் பார்க்க குழந்தைங்க. அதனால நீங்க காலையில இருந்துச்சு ஒரு தேவாரம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க. இது எங்க தெரியுமா? மாமன் சமையல் சொல்றாரு, அப்பா திருநீர் பூசி இருந்தாரா, அதனால முருகப்பெருமான் திருநீர் பூசி இருந்தாரா.
அப்பா உடம்பெல்லாம் திரும்பி பூசிருக்கான். அதனால முருகப்பெருமானும் குழந்தை உடம்பெல்லாம் திரும்பி பூசிருக்கான். போற்றி விண்ணவர் கோன் போற்றி புரிதவத் தொண்டற்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் பதியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவரு குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றியினர். போற்றி விண்ணப்பம் நூல் அதுல பாடுற நீற்றினை புனைந்த மேனி முருகப்பெருமான் ஏன்னாரு அப்பா காலுடைய சுடலை புடி பூசி, அதனால பிள்ளையோ நீற்றினை புனைந்த மேனி. அந்த திருநீரை நம்ம கொடுத்துருக்கான். அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ற ப்ராடக்ட் சார், அதை நம்ம கொடுத்துருக்கான். எவ்வளவு கருணை கொடுப்பாங்களா சார் வேற எந்த மதத்திலேயாவது? நம்ம கொடுக்குறாங்க சுவாமி, எவ்வளவு கருணை. அப்ப அந்த உரிமை அடியாறுகளுக்காக நீங்க செய்து கொடுங்கிற அந்த உரிமை. அதே மாதிரி உருக்கமும் இந்த இடங்கள்ல பதிவு செய்யற நல்ல புனிதவாய் மலர்ந்த அழுத இடமே உருக்கம்தான். அங்கனே ஒரு பெரிய உருக்கம். ஒன்னு ரெண்டு இடங்கள்ல சொல்ற மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்தி மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய். பெருமானே, உன்னை மறக்காம தானப்பா இருந்தேன். உன்னை மறக்கிற மாதிரி பண்ணி இந்த பிறவிக்குள்ள நீ என்னை குணந்து விட்டுட்டியப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்ப சீக்கிரம் இருந்து என்னை கூட்டு போயிடுது. உருக்கம். அவருடைய இடத்துல உருக்கம் ரொம்ப குறைவுதான். ஏன்னா அவர் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு செய்யறாரு. மதுரையில கூட பெரிய உருக்கம்னு சொல்ல முடியாது. அங்க தீ வச்சாங்க, வச்ச போது கூட என்ன பண்ணா பாருங்க, அது உருக்கம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், நான் அஞ்சேல் நீ எனக்கு அருள் செய்யுங்கிற. செய்யவே திரு ஆலவாய் மேவிய அண்ணலே அஞ்சல் செய் அப்படின்னு அப்படின்னு செய்யனே திரு ஆலவாய் மேவிய அண்ணலே அஞ்சல் என அருள் செய் அப்படின்னு தான் கேட்கிற. பையராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அங்க அஞ்சல் என்று அருள் செய் அப்படின்னு தான் கேட்கிறார். ஆனா அந்த உருக்கம் ஒண்ணு ரெண்டு இடங்கள்ல தான் அந்த உருக்கம். ரொம்ப உருக்கங்களை திருவாரூர் பதிகத்துல பாடுறப்போ ஒரு இடத்துல ரொம்ப உருக்கமா ஒரு செய்தியை சொல்வார். அது 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 ரொம்ப அருமையான ஒரு உருக்கம். அங்கேயும் ஒரு ஒரு அருமையான ஒரு உருக்கம் அதுல சொல்வார். எப்படின்னா, எல்லாரும் போயிட்டாங்க, இவங்களெல்லாம் யமன் எல்லாத்தையும் கூட்டு போயிடுவான், ஆனா நீ என்ன மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு உருக்கத்தை பதிவு பண்ணுவார். அது தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். எப்படி சொல்றாரு பாருங்க, யமன் வரும் பொழுது தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். நம்மளும் ஒரு நாள் கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். மேல கூட்டம் ரெடியா நம்மளை பாயிட்டே இருக்கான, நம்ம டேட் என்னைக்கு வரும்னு வந்த அன்னைக்கு தூக்கிடுவாங்க. அதனால அவன் கையில டேட்டை வச்சு நம்மளை பாயிட்டே இருக்கணும். கொந்த வேல் கொண்டு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே. என்னைக்கு அவன் கொண்டு போறான்னு தெரியல. நீ என்னமோ இன்னொரு 15 வருஷத்துல அப்படி இருப்பேன், 30 வருஷத்துல பையனை அப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்படின்னு 1998 எங்க போய் உட்கார்ந்துட்டேன்னா இப்படின்னு நீ கணக்கு போட்டுனா, எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே ஒன்னே ஒண்ணு செய், அந்த ஆரூர் தொழுது உய்யலாம் வையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. ஆரூர் பெருமான வழிபாடு செஞ்சு வைங்க அவ்வளவு. ஏன்னா இந்த நாள் என்னைக்குலாம் கையில இல்லை. நிறைய சொல்லும். தந்தை தாய் தன் உடன் தோன்றினார் புத்திரரார் தாரம் என்னும் பந்த நீங்காதவருக்கு உய்ந்து போக்கில் என பற்றினாயே. வெந்த நீர் ஆடியார் வேதியார் சோதியார் வேதகீதன் எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல். இதெல்லாம் தான் கொஞ்சம் அவருடைய இதுல ஒரு உருக்க மாதிரி இருக்கும். அப்போ அப்பர் சுவாமிகளுடைய உறுதிப்பாடும் சுந்தரருடைய உரிமையும் மாணிக்கவாசனுடைய உருக்கமும் இவருக்கே உரித்தான உற்சாகமும் ஒரு சேர காணலாம் ஞானசம்பந்தர் திருமுறையில. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. பெயர்பட்ட திருமுறையில நிறைய செய்திகள் எவ்வளவு உற்சாகம் கொடுக்கிறார். பெருமான சொல்லும் பொழுதே நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானைங்கிறார். அவன் அவ்வளவு போய் சேர்றது சாதாரணம் இல்லையா. பின்னாடி சாத்திரம் சொல்லிச்சு, செல அரிதாய் செல் கதியாயும்பர். அவன்கிட்ட போய் அறை இருந்தது கடினம், செல அரிதாய், ஆனா அதுதான் கதி, செல் கதியாயும்பர். அது ஏன்னா இவர் சொன்னது, சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி ஒன்றுடையானை கூரை என் உள்ளம். அந்த நன்றுடையானை தீயதில்லானைங்கிறதுல கூட ஒரு குறிப்பு என்னன்னா, தண்டமானி தேசியர் குறிப்புல என்ன எழுதினாரு, நன்றுடையான் தீயதில்லான்ங்கிறது
சீர்காழி திருச்சிராப்பள்ளி கோயில்ல உள்ள 2 தீர்த்தத்துடைய பெயர்னு எழுதினார். நன்றுடையான்னு ஒரு தீர்த்தம், தீயதில்லான்னு ஒரு தீர்த்தம். இல்லைன்னா நன்றுடையானைன்னு சொல்லியாச்சு, திரும்ப தீயதில்லான்னு ஏன் சொல்லலாம்? அதான் நன்றுடையான்னு சொல்லியாச்சு அப்படின்னு ஒரு ஐயம் வரும். தண்டபாணி தீசர் உரையில என்ன எழுதுறாருன்னா, நன்றுடையான் தீயதிலான் என 2 தீர்த்தங்களாம்னு எழுதிட்டு போனார். அது 2ம் உடையவன் சிராப்பள்ளி கோயில். ஆனா இன்னும் ரொம்ப நுட்பமா மாபாடியத்துல ஒரு குறிப்பு காமிப்பார். நன்று நன்மை என்பது இன்பம் என்ற பொருள். அவர் சிவஞான போதம் 5ஆம் சூத்திரத்துல 2வது எண்ணத்துல மன்மி சிவன் சந்நிதியில் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன வினம் சொன்ன சிவன் கண்ணால் வினையால் என்று உள்ளம் என்னான் சிவன் அசத்தை என்று அப்படின்னு வரும். இந்த என்னான் சிவன் அசத்தைன்னா இந்த உலக பொருளாகிய அசத்து பொருள்களை சுவாமி ஒரு நாளும் உள்ள வர்றதில்லை. அதனால அவனுக்கு இன்பம் துன்பம் இல்லை, ஏன்னா அழுந்தி அனுபவிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நன்மை என்பது இன்பம்ங்கிற பொருள். அப்ப நன்றுடையான் அப்படின்னா ஒரு பொருள் என்ன, இன்பமுடையவன் அர்த்தம். அவனுடைய என் குணத்திலேயே ஒண்ணு என்னன்னா கடைசியா இன்பமே வடிவானவன். அப்ப நன்றுடையான இன்பமே வடிவானவன், அதனால் நமக்கு தீயதில்லாதவன் சுவாமி. அவன் இன்பமே வடிவானவன், அதனால அவன் நமக்கு தருவதும் எதை தருவான்னாரு, நன்மையே செய்வான். ஆனால் அதுதான் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானைன்னு ரொம்ப நயமா இப்படி சில இடங்கள்லாம் ஞானசம்பந்தருடைய வாக்குகள்ல ரொம்ப குறிப்பா சில இடங்களை பொருள் கொள்ற இடங்கள்லாம் ரொம்ப கடினமான இடங்களும் இருக்கு. எல்லாம் அவருடைய ஒரே செய்தியா சொன்னா, ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையும் சரி, நம் ஞானசம்பந்தருடைய வாக்குகளும் சரி, படிக்க படிக்க நமக்கு உற்சாகம் தருவாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நம்ம எதை விரும்புறோம்னா, வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறதுக்கெல்லாம் நம்ம தயாரா இல்லை. அது நம்ம சமயத்திலையும் இல்லை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாரு, வந்திருக்கிறது என்னன்னாரு அனுபவிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போனோம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அந்த உற்சாகத்தை தர்றது ஞானசம்பந்தருடைய திருமுறைகள் தான் பாருங்க. படிச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆகும், படிச்சா குழந்தை பிறக்கும், படிச்சா வேலை கிடைக்கும் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ அவ்வளவுக்கு பேக்கேஜ் போட்டு வச்சிருக்கு எல்லாத்துக்கும். கடைசியா ஒரு செய்தி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னே இருக்காது, ஒரே பேக்கேஜ், கோம்போ பேக்கேஜ் ஒண்ணு இருக்கு. அதை வாங்கிக்கிட்டா எல்லாமே கிடைக்கும். இருந்தாரு திரு எழுக்கூற்று இருக்கைன்னு ஒண்ணு பாருங்க. அது ஒரு கோம்போ பேக்கேஜ், அது உள்ள எல்லாமே இருக்கு. ஒரு ஆரையினை மாங்காங்கருத்து இயல்வாய் முதலம் அப்படின்னு திரு எழுக்கூற்று இருக்கை ஒண்ணு படிச்சா எல்லாம் படிச்ச புண்ணியம் கிடைக்கும் ஞானசம்பந்த தேவாரத்தை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான தவசீலராய் 16 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்து எல்லா விதமான தமிழுக்கும், வரலாற்று செய்திகளுக்கும், இசை உலகத்திற்கும், சித்தாந்த உலகத்திற்கும், தத்துவ உலகத்திற்கும் என்று பல்வேறு விஷயங்களை கொடை வள்ளலாக அள்ளி அழித்து அருளிய ஞானசம்பந்தர் வைகாசி மூலத்தன்று போகும் பொழுதும் கூட, சரி போயிட்டு வர நானே என் ஒய்ஃபும் நீங்க எல்லாம் பாத்துக்கங்கன்னு சொல்லாம வந்தவங்க எல்லாரும் வாங்க போவோன்னு கூட்டிட்டு போன தன்மை உலகத்துல வேற எந்த சமய தலைவரும் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒன்றை செய்து காட்டிய திறனும், செய்ய வேண்டும் என்ற கருணையும் அதற்கு பெருமான் செய்த அருளி பாடும் ஞானசம்பந்தர் வாழ்க்கையில தான் நடந்தது என்று சொல்லி, அந்த ஞானசம்பந்தரை இன்று சிந்திப்பதற்கு துணையாயிருந்த பெருமான் திருவருளுக்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருளையும் நினைந்து போற்றி சிறப்பாக கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.